குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் ஃபங்க்ஷன்ஸ் இன் பைத்தான். ஃபங்க்ஷன்ஸை பத்தி படிக்கிறதுக்கு முன்னாடி பைத்தான்ல இருக்க சில பேசிக் கான்செப்ட்ஸை பத்தின நாலேஜ் இருந்ததுன்னா ஃபங்க்ஷன்ஸை பத்தின டீடைல்டு வியூஸை நம்ம பார்க்கறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு பேசிக் கான்செப்ட்ஸை பத்தின ஒரு ஓவர்வியூ மட்டும் பார்த்துக்கணும். ஃபர்ஸ்ட் வேரியபிள்ஸ். வேரியபிள்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். வேரியபிள்ஸ் அப்படின்றது எப்படி சொல்லலாம்னா ஒரு கண்டெய்னர்னு சொல்லலாம். எக்ஸாம்பிளுக்கு நம்ம வீட்டில் ஒரு வாட்டர் டேங்க் இருக்கு. அந்த வாட்டர் டேங்க்ல வாட்டரை ஃபில் பண்ணி வச்சிருக்கோம். அந்த வாட்டரை ஃபில் பண்ணி வச்சாதான் நம்ம குக் பண்றதுக்கோ வாஷ் பண்றதுக்கோ இல்லை கார்டனிங்கோ நம்மளால என்ன பண்ண முடியும்னா ரீயூஸ் பண்ண முடியும். அதே மாதிரி தான் பைத்தான்லேயுமே வேரியபிள்ஸ் அப்படின்றத கண்டெய்னர்னா நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு நேம் ஈக்குவல் டு அருண் அப்படின்னு நீங்க ஸ்டோர் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த லெஃப்ட் சைட்ல இருக்கிற நேம் அப்படிங்கிறத நம்ம என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா வேரியபிள் அப்படின்னு சொல்லலாம். அருண் அப்படிங்கிறத வேல்யூ அப்படின்னு நம்ம சொல்லலாம். எப்பவுமே வேரியபிள்ஸ்ன்றது லெஃப்ட் சைட்ல தான் இருக்கும். அருண்ன்றது வேல்யூ, அந்த வேல்யூ எப்பவுமே ரைட் சைட்ல தான் இருக்கும். நம்ம கொடுக்குற வேல்யூவை ஈக்குவல் சைன் போட்டு தான் கொடுப்போம். இந்த ஈக்குவல் சைனுக்கு பேர் என்ன அப்படின்னா அசைன்மெண்ட் ஆபரேட்டர். ஸோ அசைன்மெண்ட் ஆபரேட்டர் என்ன பண்ணுன்னா நம்ம கொடுக்குற வேல்யூவை நேம்ன்ற வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். இப்ப ஏஜ் ஈக்குவல் டு 18 நான் கொடுக்குறேன். இந்த 18ன்றது வேல்யூ. இந்த வேல்யூ ஏஜ் அப்படிங்கிற வேரியபிள்ல போய் ஸ்டோர் ஆயிருக்கும். ஸோ இதுதான் வேரியபிள், இதுக்கு பேர் தான் வேல்யூஸ். இந்த மாதிரி தான் நம்ம கொடுக்குற வேல்யூஸ் எப்பவுமே பைத்தான்ல போய் ஸ்டோர் ஆகும். நெக்ஸ்ட் ஒன் என்னன்னா ஆப்ரேட்டர்ஸ். ஆல்ரெடி நீங்க ஆப்ரேட்டர்ஸ் பத்தி நீங்க +1லயே படிச்சிருப்பீங்க. இருந்தாலும் சும்மா ஒரு பேசிக்கா சில விஷயங்கள் சொல்லித்தரேன். ஆப்ரேட்டர்ஸ்லேயே நீங்கள் அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர், ரிலேஷனல் ஆப்ரேட்டர், லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னு நிறைய ஆப்ரேட்டர்ஸ் படிச்சிருப்பீங்க. எக்ஸாம்பிளுக்கு நம்ம அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் மட்டும் எடுத்துக்கோமே. இப்போ அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ்ல என்னென்ன வரும்? ப்ளஸ் வரும், மைனஸ் வரும், ஸ்டார் வரும், ஸ்லாஷ் வரும், இந்த மாதிரி ஆப்ரேட்டர்ஸ் வரும். இந்த ஆப்ரேட்டர்ஸ் என்ன பர்பஸ்க்கு நம்ம யூஸ் பண்றோம்? இப்போ எக்ஸாம்பிளுக்கு 2 நம்பர்ஸ் ஆட் பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். 5 + 5 அப்படின்னா அது வேல்யூயோட ஆன்சர் என்ன? 10. இந்த 5ஐயும் ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்றது எந்த ஆப்ரேட்டர்? இந்த பிளஸ் சைன். இந்த சைனை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்னு சொல்லுவோம். இது ஆட் பண்றதுக்காக யூஸ் பண்ற ஆப்ரேட்டர். இதையே நம்ம மைனஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். 10 - 5 மைனஸ்ன்றது என்ன? ஒரு அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர். ஸோ இந்த ஆப்ரேட்டர்ஸ் எல்லாம் என்ன பர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னா அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸா இருந்ததுன்னா மேத்தமேட்டிக்கல் கால்குலேஷன்ஸா பண்ணும். லாஜிக்கல் ஆப்ரேட்டர் அப்படின்னா சில லாஜிக்கல் இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம பிரிண்ட் பண்றதுக்கு யூஸ் ஆகும். அந்த ஆப்ரேட்டர்ஸை பத்தின டீடைல்டு வியூ, அப்புறம் வேரியபிள்ஸோட டீடைல் வியூஸ், இன்புட் அவுட்புட் ஆப்ரேஷன்ஸ், டேட்டா டைப்ஸ் இதெல்லாம் நாங்கள் டீடைல்டா போஸ்ட் பண்றோம். இது தனியா நாங்க ஒரு வீடியோல போடுறோம். அதை நீங்க பார்த்து எக்ஸாம்பிளோட தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ ஜஸ்ட் ஒரு ஓவர்வியூ மட்டும் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் ஒன் என்னன்னா இன்புட் அவுட்புட் ஆப்ரேஷன்ஸ். இன்புட்னா என்னமா? நம்மள்டேந்து ஒரு வேல்யூவை சிஸ்டம் வாங்குது அப்படின்னா அதுக்கு பேர் இன்புட். எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு 10th ரிசல்ட் வந்திருக்கும். நீங்க என்ன பண்ணுவீங்க? 10th ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ண உடனே உங்களோட ரோல் நம்பர் என்னவோ அந்த ரோல் நம்பரை போய் அந்த பர்டிகுலர் கவர்மெண்ட் கொடுத்துருக்கிற சைட்டை ஓப்பன் பண்ணி என்டர் பண்ணுவீங்க. ஸோ ரோல் நம்பர்னு கொடுத்து இங்க ஒரு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு ஒரு 1954ன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ரோல் நம்பரை அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்ல என்டர் பண்ணிட்டீங்க. என்டர் பண்ணிட்டு கீழே சப்மிட் பட்டன் இருக்கும். சப்மிட் அப்படின்ற பட்டன் நம்ம கிளிக் பண்றப்ப என்ன ஆகும்? இந்த பட்டன் என்ன பண்ணணும்னா சப்மிட் பண்ணணும்னா அந்த ஃபார்மை சப்மிட் பண்ணி நீங்க கொடுத்துக்கிற ரோல் நம்பரை எடுத்துட்டு நெக்ஸ்ட் பேஜுக்கு போகும். அந்த பேஜ்ல உங்களோட ரிசல்ட் என்ன ஆகும்? டிஸ்பிளே ஆகும். எப்படிமா ரிசல்ட் வரும்? உங்களோட தமிழ்ல எவ்வளோ மார்க்கு, இங்கிலீஷ்ல எவ்வளோ மார்க்கு, இப்போ 90, 95, மேக்ஸ்னா 100, சயின்ஸ்னா ஒரு 98, சோஷியல் சயின்ஸ் அப்படின்னா ஒரு 95, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்னா 100. ரிசல்ட் அப்படிங்கிறது என்ன வரும்? பாஸ்னு வரும். இப்போ சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா அவங்களுக்கு இங்கே என்ன வரும்? கிரேட் வரும். ஓ கிரேட் அந்த மாதிரி கிரேட்ஸ் வரும். ஸோ நாம கொடுத்தது என்னது? ரோல் நம்பர். அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா இன்புட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நமக்கு டிஸ்பிளே ஆனது என்னது? ரிசல்ட். என்னென்ன வந்தது? மார்க்ஸ் வந்தது, பிளஸ் ரிசல்ட் வந்தது, அப்புறம் கிரேட் வந்தது. இது எல்லாத்தையும் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா அவுட்புட் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான்மா இன்புட் அவுட்புட் ஆப்ரேஷன்ஸ் அப்படின்றது. நெக்ஸ்ட் ஒன் என்னன்னா டேட்டா டைப்ஸ். டேட்டா டைப்னது ஒண்ணுமே இல்லைம்மா. நாம மோர் தேன் ஒன் வேல்யூஸை ஒரு வேரியபிள ஸ்டோர் பண்றோம். அதோட டைப் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். எக்ஸாம்பிளுக்கு நேம்ல போய் அருண்னு ஸ்டோர் பண்ணீங்க.
அந்த அருண் அப்படிங்கிறது என்ன? ஸ்ட்ரிங் டைப் ஆர் டெக்ஸ்ட் டைப். டெக்ஸ்டா தானே நம்ம டைப் பண்ணியிருக்கோம் கீபோர்ட்லேருந்து. ஸோ அதை நம்ம டெக்ஸ்ட்னு சொல்லுவோம். ஏஜ்ல என்ன டைப் பண்ணோம்? நம்பர்ல கொடுத்தோம். ஏஜை போய் குமார்னு கொடுத்தா அது கன்சிடர் பண்ணாது. எப்படி? நமக்கே தெரியும் ஏஜ்ன்றது ஒரு நியூமரிக் வேல்யூ அப்படின்றது நமக்கே தெரியும். ஸோ ஏஜ்ன்றதுல நம்ம என்ன கொடுக்கணும்? நம்பரை தான் கொடுக்கணும். ஸோ இதை தான் நம்ம டேட்டா டைப்னு சொல்லுவோம். நம்ம கொடுக்குற வேல்யூ ஸ்ட்ரிங்கா இருக்குதா இல்லை நம்பரா இருக்கா அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, அதெல்லாம் தான் டேட்டா டைப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எக்ஸாம்பிளுக்கு நேம் ஈக்குவல் டு குமார், ஏஜ் ஈக்குவல் டு ரவி அப்படின்னு கொடுக்குறீங்க அப்படின்னா இது எப்படி எடுத்துக்கும்? ரவின்றது வந்து மிஸ்மேட்ச் ஆகும் ஏஜோட. ஏஜ் இந்த டேட்டா டைப் இந்த நம்பரா தான் இருக்கணும். இது டெக்ஸ்டா இருக்கிறப்ப நமக்கு எரர் வரும் ப்ரோக்ராம் ரன் பண்றப்ப. ஸோ இந்த மாதிரி டேட்டா டைப்ஸ் அப்படிங்கிறதும் வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப மஸ்ட்டுமா. நம்ம ஒரு கால்குலேஷன் பண்றோம் இல்ல ஒரு ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணி பாக்குறப்ப சம் டேட்டாஸ் வருது, அந்த டேட்டா வந்து ரைட்டா தப்பா அப்படின்னு எவாலுவேட் பண்ணணும் அப்படின்னா அது டேட்டா டைப்போட மேட்ச் பண்ணி பார்த்து தான் அந்த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகும். எக்ஸாம்பிளுக்கு நீங்க வந்து ஒரு மெயில் என்டர் பண்றீங்க, அந்த மெயில கட்டாயமா என்ன இருக்கும்? உங்க நேம் இருக்குமா, அடுத்தது அட் சிம்பிள் இருக்கும். அட் சிம்பிள் இல்லாம நீங்க வந்து என்டர் பண்றீங்க ஒரு வேல்யூவை அப்படின்னா அது என்ன காமிக்கும்? அட் சிம்பிள் இல்லாதப்ப அது வந்து ஒரு எரரா காமிக்கும். ஸோ இதை வந்து தனியா வேலிடேட் பண்ணுவோம். அந்த மாதிரி நீங்க கொடுக்குற டேட்டாஸ் அதாவது இன்புட் எல்லாம் கரெக்டா மேட்ச் ஆகுற மாதிரி கொடுக்கணும். அதுக்கு டேட்டா டைப்பை பத்தின நாலேஜ் கட்டாயமா தேவைப்படுது. அந்த டேட்டா டைப்ஸையும் நம்ம டீட்டெயில்டா நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒன் என்னன்னா எக்ஸிகியூஷன் ஆஃப் அ ப்ரோக்ராம். ஒரு ப்ரோக்ராம் எப்படி எக்ஸிக்யூட் ஆகுது அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். இப்ப ஹியூமனுக்கு தெரியும் நம்ம பேசுறது எந்த லாங்குவேஜ்ல பேசினாலும் தெரியும். ஆனா சிஸ்டம்க்கு தெரிஞ்ச ஒரே லாங்குவேஜ் என்ன தெரியுமாமா? பைனரி கோட். பைனரி கோட் அப்படின்றது வேற ஒண்ணுமே கிடையாதுமா, ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ். அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பைனரி கோட்னு சொல்லுவோம். இதை நம்ம என்ன சொல்லுவோம்னா டிஜிட்டல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். டிஜிட்டல் கோட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸா தான் மிஷினால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். நாம கொடுக்குற கோட் எப்படி இருக்கும்? இங்கிலீஷ்ல கொடுப்போம். அது வந்து காமன் லாங்குவேஜ் நமக்கு. ஸோ இங்கிலீஷ்ல டைப் பண்ணுவோம். ஆனா மிஷினுக்கு தமிழா இங்கிலீஷா ஹிந்தியா அந்த நாலேஜ்லாம் கிடையாது. அதுக்கு தெரிஞ்சது வந்து மெஷின் கோட் மட்டும்தான். அந்த மெஷின் கோடுன்றது தான் பைனரி கோட். அது என்ன பண்ணும்னா நம்ம கொடுக்குற இன்புட்டை ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸா கன்வெர்ட் பண்ணும். தென் ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸா கன்வெர்ட் பண்ண வேல்யூவை மிஷின் கோடா கன்வெர்ட் பண்ணும். கன்வெர்ட் பண்ணதுக்கு அப்புறமா அதுல எவால்வேட் பண்ணும். நம்ம கொடுத்த வேலையெல்லாம் அது செய்யும். அகைன் ஹியூமன் ரீடபிள் ஃபார்மேட்ல நமக்கு என்ன பண்ணும்? அதை கன்வெர்ட் பண்ணும். அதுக்கப்புறம் தான் நமக்கு அவுட்புட்டா வெளியில வரும். ஸோ இவ்வளவுதாமா ஜென்ரல் கான்செப்ட் இன்ட்ரோடக்ஷனை பொறுத்த வரைக்கும். இப்ப ஒரு டேட்டா டைப்னா என்ன, ஒரு ப்ரோக்ராம் எப்படி எக்ஸிக்யூட் ஆகுது இதெல்லாம் நம்ம சொல்லிட்டோம். ஆனா ப்ரோக்ராம்னு வந்தாலே முக்கியமான ஒரு வேர்டு என்னன்னா கோட் அப்படின்றது தான். எப்படிமா ப்ரோக்ராம் செஞ்சீங்க அப்படின்னா எனக்கு கோடிங்ல ப்ராப்ளம் வந்துருச்சு, இங்க எரர் காமிச்சுது, இந்த கோட்ல நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கோடுன்ற வேர்டை நம்ம வந்து ஃப்ரீக்வெண்டா யூஸ் பண்ணுவோம் ஒன்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ்குள்ள வந்துட்டோம் அப்படின்னா. ஸோ அப்படி கோடுனா என்ன அப்படின்னு நமக்கு ஃபர்ஸ்ட் தெரியணும்ல. கோடுன்றது எதுவுமே கிடையாது, செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படின்றது தான் நம்ம கோடுன்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிளுக்கு உங்க ஸ்கூல்ல வந்து அடுத்த நாள் ஸ்போர்ட்ஸ் டேன்னு வச்சுக்கோங்களேன். உங்களோட ஹெச்எம் கூப்பிட்டு டீச்சர்ஸ் கிட்ட சொல்றாங்க, நாளைக்கு ஸ்போர்ட்ஸ் டே, பசங்க கிட்ட போய் இன்ஃபார்ம் பண்ணிடுங்க, நாளைக்கு வந்து வெனஸ்டே யூனிஃபார்ம் போட்டு வரணும், ஸ்போர்ட்ஸ் யூனிஃபார்ம் போட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுதான் இன்ஸ்ட்ரக்ஷன். அதே தான் இங்கே கம்ப்யூட்டரை பொறுத்த வரைக்கும். அதாவது நாம கம்ப்யூட்டருக்கு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கொடுக்க போறோம். இந்த நம்பரை ஆட் பண்ணு, இந்த டேட்டா இருக்கான்னு பாரு, நான் கொடுத்துருக்கிற வேல்யூ கரெக்டானு செக் பண்ணு அப்படின்னு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை நம்ம கொடுக்குறோம்ல, அதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா கோட் அப்படின்னு சொல்றோம். வேற எதுவுமே கிடையாது. அந்த கோடை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸா இருக்கலாம், கண்டிஷனல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸா இருக்கலாம், ஆர் இட்ரேட்டிவ் சீக்வன்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸா இருக்கலாம், எதுவா வேணாலும் இருக்கலாம். இப்ப ஃபர்ஸ்ட் சிங்கிள் இன்ஸ்ட்ரக்ஷன்னா என்னன்னு பார்ப்போமே. பிரிண்ட் ஆஃப் ஹலோ வேர்ல்டுன்னு கொடுக்குறோம். இது என்னது? ஹலோ வேர்ல்டுன்ற ஒரு மெசேஜ ஜஸ்ட் ஸ்கிரீன்ல பிரிண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றோம். அவ்வளவுதான். இது என்னது? சிங்கிள் லைன் தான். சிங்கிள் லைன்லயே நான் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுத்து என்ன பண்ணிட்டேன்? முடிச்சிட்டேன். ஸோ இது சிங்கிள் இன்ஸ்ட்ரக்ஷன். செகண்ட் ஒன் என்னன்னா கண்டிஷனல் இன்ஸ்ட்ரக்ஷன். கண்டிஷனல் இன்ஸ்ட்ரக்ஷன்னா என்னமா, இப்ப ஓட்டு போட போறோம். ஓட்டிங் யாரால போட முடியும்? 18 இயர்ஸை நீங்க கிராஸ் பண்ணீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்குன்னு உங்களை நான்
எலிஜிபிள் இருக்குன்னு சொல்லிடுவாங்க. ஸோ அவங்க எப்படி செக் பண்ணுவாங்க, உங்களோட டேட் ஆஃப் பர்த்துக்கு ப்ரூஃப் வாங்கிட்டு உங்களோட ஏஜ் வந்து 18 ரீச் பண்ணிடுச்சா டச் பண்ணிடுச்சா அப்படின்னு செக் பண்ணுவாங்க. அப்ப அந்த கண்டிஷன் ஒன்று இருக்குல்ல, இஃப் ஏஜ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 18 அப்படின்னா என்ன அர்த்தம், 18ஆவோ 18க்கு மேலேயோ இருந்தது அப்படின்னா நீங்க யாரை கன்சிடர் ஆகுவீங்க, அடல்ட் அப்படின்னு கன்சிடர் ஆயிடுவீங்க. ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா கண்டிஷனல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். செகண்ட் ஒன். அடுத்தது தேர்ட் என்ன தெரியுமாமா, இட்ரேட்டிவ் சீக்வன்ஸ். இட்ரேட்டிவ் சீக்வன்ஸ்னா என்ன, சம் செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ரிப்பீட்டடா செஞ்சுக்கிட்டே இருக்கிறது, ஒரே வேலையவே திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டே இருக்கிறது. அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம், இட்ரேட்டிவ்னு சொல்லுவோம். ஆனா ஒரே வேலையவே திரும்ப திரும்ப நம்ம செய்யணும் அப்படின்னா அதுக்கு நம்ம ஒரு முக்கியமான ஒரு கான்செப்டை நம்ம பைத்தான்ல யூஸ் பண்ணுவோம். அந்த கான்செப்டுக்கு பேரு தான் லூப். ஆல்ரெடி நீங்க 11th படிச்சிருப்பீங்கம்மா. அந்த லூப்ல என்னென்ன லூப் படிச்சிருக்கீங்க ஞாபகம் இருக்கா உங்களுக்கு, while லூப் படிச்சிருப்பீங்க, do while படிச்சிருப்பீங்க, தென் for லூப் படிச்சிருப்பீங்க. ஓகேவாமா. இப்ப நமக்கு அதுக்கு ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் பார்ப்போமே for லூப் யூஸ் பண்ணி. இந்த ஸ்கொயர் பிராக்கெட் குள்ள இருக்கிற இந்த வேல்யூஸ் நம்ம எப்பவுமே என்னன்னு சொல்லுவோமா, லிஸ்ட்னு சொல்லுவோம். நீங்க சீக்வன்ஸ்ல படிச்சிருப்பீங்களா, டேட்டா டைப்ல என்னென்ன படிச்சிருப்பீங்க, லிஸ்ட் படிச்சிருப்பீங்க, டப்பிள்ஸ் படிச்சிருப்பீங்க, செட்ஸ்ன்னு ஒண்ணு படிச்சிருப்பீங்க, தென் டிக்ஷனரி அப்படின்னு ஒண்ணு படிச்சிருப்பீங்க. இதெல்லாம் நம்ம என்னன்னு சொல்லுவோம், சீக்வன்ஸ்னு சொல்லுவோம், கலெக்ஷன்ஸ்னு சொல்லுவோம். இப்ப நான் எழுதியிருக்க எக்ஸாம்பிள் என்ன தெரியுமா, லிஸ்ட். ஏன்னா ஸ்கொயர் பிராக்கெட் குள்ள இருந்தாலும் இதுக்கு பேர் என்ன, லிஸ்ட். ஓப்பன் பரான்திசிஸ் க்ளோஸ் பரான்திசிஸ் குள்ள இருந்தது அப்படின்னா அது செட்ஸ், சாரி டப்பிள்ஸ். கர்லி பிரேசஸ் குள்ள இருந்ததுன்னா செட்ஸ், தென் கீ பேர் வேல்யூ பேரா இருந்தது அப்படின்னா அதுக்கு பேரு டிக்ஷனரி. இப்ப நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு கொடுத்துருக்கிறது வந்து லிஸ்ட்மா. நம்பர்ஸ் ஈக்குவல் டு 10, 20, 30, 40 4 வேல்யூஸ் கொடுத்துருக்கேன். டோட்டல்னு ஒரு வேரியபிள், அந்த வேரியபிளுக்கு 0ன்னு அசைன் பண்ணியிருக்கேன். இப்ப லிஸ்ட்ல எப்பவுமே ஃபர்ஸ்ட் வேல்யூ எப்படிமா எடுத்துக்குவோம், இண்டெக்ஸ் யூஸ் பண்ணி எடுப்போம். இதை நம்ம எப்படி எடுத்துக்குவோம், நம்பர்ஸ் ஆஃப் 0ன்னு எடுத்துக்குவோம். அப்படின்னா என்ன மீனிங், இது நம்மளை பொறுத்த வரைக்கும் இது ஃபர்ஸ்ட் வேல்யூ, ஆனா சிஸ்டமை பொறுத்த வரைக்கும் என்னன்னா இதோட இண்டெக்ஸ் வேல்யூ 0, இதோட இண்டெக்ஸ் வேல்யூ என்ன அடுத்தது நம்பர்ஸ் ஆஃப் 1. இதை பொறுத்தவரை 30ன்றது நம்பர்ஸ் ஆஃப் 2, 40ன்றது நம்பர்ஸ் ஆஃப் 3. அப்படிதான் கன்சிடர் ஆகும். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த 10 + 20 + 30 + 40 இது 4ஐயும் ஆட் பண்ணி எவ்வளவு டோட்டல் அப்படின்றத டிஸ்பிளே பண்ண போறோம். ஒரே வேலைதாமா, லிஸ்ட்ல போய் வேல்யூவை எடுத்துட்டு வரணும். என்ன ஃபர்ஸ்ட்ல இருக்கிற வேல்யூ எடுக்கணும், அப்புறம் செகண்ட்ல இருக்கிற வேல்யூ எடுக்கணும், அப்புறம் தேர்ட் பிளேஸ்ல இருக்கிறத எடுக்கணும், ஃபோர்த் பிளேஸ்ல எடுக்கணும். ஆனா வேலை ஒண்ணுதான், போய் லிஸ்ட்ல இருந்து வேல்யூஸை ஃபெச் பண்ணிக்கிட்டே வரணும். ஃபெச் பண்ணிக்கிட்டே வர்றதுதான் வேலையை தவிர வேற எதுவும் கிடையாது. ஸோ ஒரு லூப்பிங் யூஸ் பண்ணி, அதுவும் ஃபார் லூப் யூஸ் பண்ணி அந்த லிஸ்ட்ல இருக்கிற வேல்யூவை ஃபர்ஸ்ட் ஒன்ல இருந்து லாஸ்ட் ஒன் இருக்கிற வேல்யூ வரைக்கும் நம்ம எடுக்கிறதுக்கு ஃபார் லூப் தான் யூஸ் பண்ணி எடுக்க போறோம். அந்த கெட் பண்ண அந்த டோட்டல்ல இருக்கிற வேல்யூவை தான் பிரிண்ட்ல யூஸ் பண்ண போறோம். ஸோ பிரிண்ட் டோட்டல்னு கொடுத்துட்டோம்னா அந்த டோட்டல்ல இருக்கிற வேல்யூஸ் என்ன ஆயிடும், ஆட்டோமேட்டிக்கா பிரிண்ட் ஆயிடும். சரி, இந்த இட்ரேட்டிவ் சீக்வன்ஸ் எப்படி ஒர்க் ஆகும், இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்களேன், டோட்டல் ஈக்குவல் டு 0ன்னு இருக்கான். ஃபார் லூப்ல 10ன்ற வேல்யூ தான் ஃபர்ஸ்ட் ஃபெச் ஆகும். இப்போ டோட்டல் என்னமா இருக்கு, 0ன்னு இருக்கா. எப்பவுமே லெஃப்ட் சைட்ல இருக்கிறது வேரியபிள், ரைட் சைட்ல இருக்கிறது வேல்யூ நம்ம சொல்லியாச்சு. ஸோ இப்போ டோட்டல்ல என்ன இருக்கும், 0ன்னு இருக்கும், பிளஸ் நம் ஃபர்ஸ்ட் வேல்யூ என்னமா 10. ஸோ 0 + 10. இப்போ டோட்டல்ல நமக்கு என்னன்னு இருக்கும் வேல்யூ, டோட்டல் ஈக்குவல் டு 10ன்னு இருக்கும். தென் அடுத்த வேல்யூக்கு போகும். இப்போ 20 தான் நெக்ஸ்ட் வேல்யூ. ஸோ டோட்டல் ஈக்குவல் டு ஆல்ரெடி ஏற்கனவே டோட்டல்ன்ற வேரியபிள்ல என்ன வேல்யூ இருக்கு, 10ன்னு இருக்குல்ல இங்க. ஸோ 10 பிளஸ் இப்ப இதுல என்ன வேல்யூ இருக்கு, செகண்ட் வேல்யூ தானே ஃபெச் பண்ண வேல்யூ, அது 20 நீங்க வந்துடும். இப்ப டோட்டல் ஈக்குவல் டு என்னன்னு இருக்குமா, 13 இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் அடுத்து 13ன்ற வேல்யூவை ஃபெச் பண்ணும். உள்ளர வர்றப்ப ஆல்ரெடி டோட்டல் என்னமா இருக்கு, 13 இருக்கா. அந்த 13ன்ற வேல்யூ பக்கத்துல அகைன் 13 வரும். அப்ப டோட்டல் ஈக்குவல் டு என்னன்னு இருக்குமா, 16 வரும். அகைன் லாஸ்ட் வேல்யூவை ஃபெச் பண்ணும். ஃபெச் பண்ணி வந்து அந்த 60 + 14 வரும். டோட்டல் ஈக்குவல் டு 100ன்னு வரும். வேல்யூவை பிரிண்ட் பண்றப்ப நமக்கு என்னன்னு வருமா, ஆன்சர் 100 அப்படின்னு டிஸ்பிளே ஆகும். இப்ப இந்த லூப் என்ன பண்ணுச்சு, ஒரே வேலையை தான் பண்ணுச்சு.
என்ன பண்ணும், லிஸ்ட்ல போய் ஃபர்ஸ்ட் வேல்யூலேருந்து லாஸ்ட் வேல்யூ வரைக்கும் ஒரு வேல்யூவா ஃபெச் பண்ணி எடுத்துட்டு வந்து ஆட் பண்ணி ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணிக்கிட்டே இருந்தது. லாஸ்டா அந்த வேரியபிள்ல என்ன வேல்யூ ஸ்டோர் ஆயிருந்தோ அதை டிஸ்பிளே பண்ணிடுச்சு. ஸோ ஒரே வேலையை ரிப்பீட்டடா செஞ்சுக்கிட்டே இருக்கிறப்ப நமக்கு வர ரிசல்ட் எப்படி கிடைக்கும் அப்படின்னா ஃபைனல் ரிசல்ட்டா கிடைக்கும். அதுக்கு தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா இட்ரேட்டிவ் சீக்வன்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவாமா? சரி, இப்ப ஃபங்க்ஷன்றது என்ன, இதுக்கு ஏன் இவ்வளோ காம்ப்ளெக்ஸா இருக்கணுமா, ஏன் இவ்வளோ மெசேஜஸ் தேவையானா கட்டாயமா தேவைமா. ஏன்னா ஃபங்க்ஷன்னா ஒண்ணுமே கிடையாதுமா, ஒரு பெரிய ப்ரோக்ராமை சின்ன ப்ரோக்ராமா ஸ்பிளிட் பண்ணி பார்க்க போறோம். அப்ப ஒரு ப்ரோக்ராமை எப்படி எழுதுவோமோ அதே மாதிரிதான் ஃபங்க்ஷனுக்குள்ளரையும் எழுதுவோம். சரி, எதுக்காக அந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்றோம்? ஒரு ப்ரோக்ராம் ரொம்ப பெருசா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், சின்ன ஆப்ரேஷன்ஸ்ல வந்து ஏதோ ஒரு அப்டேஷன்ஸ் இருக்கு அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் அந்த ப்ரோக்ராமை எடுத்து எங்க அப்டேட் பண்ணதுன்னு தேடி அதுக்கப்புறம் அதுல வந்து அப்டேட் பண்ணி அதுக்கப்புறம் அதை எக்ஸிக்யூட் பண்றப்ப உங்களுக்கு டைம் ரொம்ப எடுத்துக்கும். அதே மாதிரி சின்ன ப்ரோக்ராம்ஸா ஸ்பிளிட் பண்ணி நம்ம எழுதுறப்ப நம்ம ஆட்டோமேட்டிக்கா சொல்லிடுவோம், இந்த ஃபங்க்ஷன்ல தான்ப்பா இந்த ப்ராசஸ் இருக்கு, அந்த ஃபங்க்ஷன்ல தான்ப்பா அந்த ப்ராசஸ் இருக்கு. ஸோ உனக்கு எது தேவையோ அந்தக்கு ரிலேட்டடா இருக்கிற ஃபங்க்ஷன்ஸை போய் பார்த்து அதுல நீ அப்டேட் பண்ணிக்கமா அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிளுக்குமா, இப்ப எல்லாரும் கூகுள் அக்கௌண்ட் வச்சிருப்பீங்க. எப்படி கிரியேட் பண்ணுவீங்க? உங்கள்கிட்ட டேட் ஆஃப் பர்த் வாங்குவோம், அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு அனிமல் பேரை சொல்லு, பெட் அனிமல் சொல்லு, உங்களோட டீச்சரோட பேர் என்ன, அது என்ன, இது என்ன அப்படின்னு வரிசையா ஒரு 10 டேட்டா கலெக்ட் பண்ணிக்கும். 10 டேட்டா கலெக்ட் பண்ணி என்ன பண்ணும், டேட்டா பேஸ்ல போய் ஸ்டோர் பண்ணி வச்சிரும். நம்மளோட வேலை அவ்வளவுதான். ஆனா அதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா பெருசா கோடிங் எழுதியிருப்பாங்க. என்னன்னா நாம கொடுத்த பேரு, ஊரு, அட்ரஸ், ஏஜ், நம்ம கிரியேட் பண்ண மெயில் ஐடி எல்லாத்தையும் டேட்டா பேஸ்ல போய் ஸ்டோர் பண்றது. அதுக்கப்புறம் அந்த டேட்டா பேஸ்ல இருந்து நீங்க எப்ப தேவைப்படுதோ, நீங்க இப்ப ஓபன் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆல்ரெடி அது ரிஜிஸ்டர் ஆயிருக்கான்னு செக் பண்ணும். செக் பண்ணதுக்கு அப்புறம் அதை டிஸ்பிளே பண்ணும். உங்களுக்கு வந்து வேலிடிட்டி இருக்கான்னு பார்க்கும். உங்களுக்கு ஏதாவது மெசேஜ் வந்திருக்கு அப்படின்னா அதை டிஸ்பிளே பண்ணணும். நிறைய இருக்கும், மோர் தேன் ஒன் ஃபங்க்ஷன்ஸ் நம்ம என்ன பண்ணிருப்போம், யூஸ் பண்ணிருப்போம். இது எல்லாத்தையும் ஒரே ப்ரோக்ராமா எழுதுறதுக்கு பதிலாக சின்ன ப்ரோக்ராமா எழுதியிருப்பாங்க. அதுபடி சின்ன ப்ரோக்ராமா எழுதியிருக்கிறப்ப ப்ரோக்ராமர்ஸ்க்கு என்னவா இருக்கும்னா அந்த ப்ரோக்ராமை மெயின்டைன் பண்றது வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்ப ஒரு ஆடுன்னு ஒரு மெத்தட், ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறேம்மா, அந்த ஆடுன்ற மெத்தட் வந்து எனக்கு ஒரு 10 இடத்துல தேவைப்படுது அப்படின்னா நான் அந்த ஆடுன்ற மெத்தடையே ஒரு தடவை கால் பண்ணா போதும், எனக்கு எங்க தேவைப்படுதோ அந்த இடத்துல இருந்து. ஒவ்வொரு தடவையும் அந்த ஆட் மெத்தடுக்குள்ள இருக்கிற அந்த ப்ராசஸ ஒரு 10 லைன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த 10 லைன்லையும் ஒவ்வொரு இடத்துலையும் நான் எழுதிக்கிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், 100 லைன் வரும். எனக்கு 100 லைன்ஸ் நான் எழுதுறதுக்கு பதிலாக ஒரே ஒரு 10 லைன்ஸை மட்டும் எழுதிட்டு அந்த ஃபங்க்ஷனை நான் எங்கேருந்து வேணாலும் ஒரு சிங்கிள் லைன் மூலமா கால் பண்ணிக்கலாம். இப்ப நான் வந்து தியரட்டிக்கலா நடத்துறதுனால அது உங்களுக்கு வந்து ஒரு பெருசா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுமான்னு தெரியல. அதை நம்ம வந்து ப்ரோக்ராமா எழுதி அதை நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ணி காமிக்கிறப்ப இன்னும் கொஞ்சம் ஈஸியா புரியும். ஃபங்க்ஷன்னா ரொம்ப பெருசா ஒன்றும் காம்ப்ளெக்ஸான ஒன்று கிடையாதுமா. ப்ரோக்ராம்ஸா சப் ப்ரோக்ராம்ஸா ஸ்ப்ளிட் பண்றது தான், வேற எதுவுமே கிடையாதுமா. ஈஸி டு மெயின்டைன்ஸ் அண்ட் டைம் வந்து சேவ் ஆகும். டேட்டாவை வந்து என்ன பண்ண தேவையில்ல, ரொம்ப பெருசா டிடிஎஸா ஹேண்டில் பண்ணணுன்ற நெசசிட்டி கிடையாது, ஈஸியா ஹேண்டில் பண்ணிடலாம். டேட்டா மேனேஜ்மெண்ட்ன்றது ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ இந்த ப்ரோக்ராம்ஸை வந்து நம்ம சின்னதா பிரிக்கிறோம்ல, அதுக்கு பேரு ஃபங்க்ஷன்ஸ் ஆர் மெத்தட்ஸ் ஆர் சப் ப்ரோக்ராம்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோமா. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் என்னன்னா, இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸை வந்து நம்ம ஹேண்டில் பண்றதுக்கு என்னன்னு பேருனா ஸ்டெப் வைஸ் ரிஃபைன்மெண்ட் மெத்தட் ஆர் மாடுலர் அப்ரோச் ஆர் டிவைட் அண்ட் கான்கரர் அப்ரோச் அப்படின்னு நம்ம சொல்லுவோமா. ஓகேவா? இப்ப ஃபங்க்ஷன்ஸ் இன் பைத்தான் அப்படின்னா என்ன நம்ம பார்த்தாச்சு. நம்ம ஏற்கனவே சொன்னதுதான் திரும்பவும் இருக்கும். ஏதோ சம் ஸ்பெசிபிக் டாஸ்கை பர்ஃபார்ம் பண்றதுக்காக தான் இந்த ஃபங்க்ஷன்ஸ்ன்றதை நம்ம பைத்தான்ல யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றதுதான் இங்க நாங்க வந்து எழுதியிருக்கோம். இதுதான் வந்து ஒரே விஷயத்த தான் நாம திரும்ப சொல்ற மாதிரி இருக்கும் ஃபங்க்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும். இப்போ மெயினான சில விஷயங்களை பார்ப்போமா. அட்வான்டேஜஸ் ஆஃப் ஃபங்க்ஷன். அட்வான்டேஜஸ்னா என்ன? ப்ரோக்ராம் ஹேண்ட்லிங் பிகம்ஸ் ஈஸியர். ஆமா, ரொம்ப பெரிய ப்ரோக்ராமா இருந்தது அப்படின்னா அந்த ப்ரோக்ராம் ஹேண்டில் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஒண்ணுமே இல்லைம்மா, நம்ம வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது, அதுல வந்து ஒரு கல்யாணம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வீட்டுல சாப்பாடு பரிமாறுறதுலேருந்து ஒரு குக்கு ரெடி பண்றதுலேருந்து மாலை இது பண்றதுலேருந்து மண்டபம் ரெடி பண்றதுலேருந்து காரு, புடவை, வேட்டி, சட்டை, ஒரு வந்துட்டு போறவங்களுக்கு ரிட்டர்ன் கிஃப்ட், இந்த மாதிரி எல்லாம் டாப் டு பாட்டம்மா வெடியிலேருந்து எல்லாமே ரெடி பண்ணணும்னா ஒருத்தரே பண்ண முடியுமா?
ஒருத்தரே பண்ணுனா அது எவ்வளோ ஒரு பெரிய வேலையா இருக்கும். இன்னொன்று அவங்களுக்கு எவ்வளோ ப்ரெஷர் அதிகமா இருக்கும். எங்கேயாவது தப்பு நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. டேட்டா மிஸ்மேட்ச் ஆகும், பணத்தை மிஸ் பண்ணிடுவோம், ஏதோ ஒண்ணு. ஆனா இதையே 10 பேருக்கு பிரிச்சு கொடுங்களேன் இந்த வேலையை, ரொம்ப கரெக்டா வேலையும் நடந்துரும், ரொம்ப ஈஸியாவும் இருக்கும், மெயின்டெனன்ஸும் ரொம்ப ஈஸியா இருக்குமா. அதுதான்மா அந்த கான்செப்ட் தான் இப்ப நம்ம சிஸ்டம்லையும் சொல்றோம். ப்ரோக்ராம் ஹேண்ட்லிங் பிகம்ஸ் ஈஸியர், அதான் அந்த கான்செப்ட். கோட் ரீயூசபிலிட்டி அப்படின்னா என்ன? ஒரே கோடிங்க 10 இடத்துல நம்ம எழுதிக்கிட்டே இல்லாம ஒரு தடவை எழுதிட்டு அந்த கோடை நம்ம எப்ப வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், அவ்வளவுதான், வேற எதுவுமே கிடையாது. அடுத்து காம்பேக்ட் கோட். காம்பேக்ட் கோட்னா என்ன? ரொம்ப லென்த்தியா இருக்காதுமா. ஏன்னா சின்ன சின்ன ப்ரோக்ராம்ஸா நம்ம பிரிக்கிறதுனால ரொம்ப காம்பேக்டா இருக்கும். இப்ப ஒரு ஊருக்கு போறீங்கம்மா, ஒரு ஊருக்கு போறப்ப ஒரு பெரிய சூட்கேஸும் இருக்கு, ஒரு சின்ன சூட்கேஸும் இருக்கு. 10 நாளைக்கு நம்ம டிராவல் பண்ற ட்ரெஸ்ஸையும் ஒரு சூட்கேஸ்ல கொண்டு போகலாம். ஒரு நாளைக்கு நான் டிராவல் பண்றேன் அப்படின்னா அதையும் நான் கொண்டு போகலாம். நான் 10 நாள் கொண்டு போற சூட்கேஸ்ல ஒரு ட்ரெஸ்ஸை கொண்டு போவேனா, ஒரே ஒரு ட்ரெஸ் எடுத்துட்டு போறதுக்கு நான் ஒரு பேக் எடுத்துட்டு போவேனா. சோ அதான் காம்பேக்ட்ன்றது. அதே கான்செப்ட் தான். நம்ம வந்து டே டு டே லைஃப்ல நம்ம வந்து பிராக்டிக்கலா என்னென்னத்தெல்லாம் ஃபேஸ் பண்றோமோ அதை தான் ப்ரோக்ராம்ல கோடிங்கா கொடுத்துருக்காங்க, வேற ஒண்ணுமே கிடையாது. அடுத்தது ஈஸி டு அப்டேட். ஏதாவது நீங்க சேஞ்சஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சின்ன சின்னதா இருக்கிறதுனால நமக்கு எங்க தேவையோ அங்க போய் ஈஸியா அப்டேட் பண்ணிக்கலாமா. ஓகேமா. நெக்ஸ்ட் டாபிக் டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ். இப்ப ஃபங்க்ஷன்ஸ்ல வந்து 3 டைப்ஸ் இருக்குமா. ஒன்னு வந்து பில்ட்-இன் ஃபங்க்ஷன்ஸ், மாடியூல்ஸ் அண்ட் யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ். பில்ட்-இன் ஃபங்க்ஷன்னா என்ன? ப்ரீ டிஃபைன் ஃபங்க்ஷன் அப்படின்றதாம பில்ட்-இன் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். ப்ரீ டிஃபைன் ஃபங்க்ஷன். ப்ரீ டிஃபைன் ஃபங்க்ஷனா என்ன? ஏற்கனவே டிஃபைன் பண்ணி வச்சிருப்பாங்கம்மா. இந்த ப்ராசஸ்க்கு இதுதான் நேம் அப்படின்னு பேர் வச்சிருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்குமா, இப்ப நம்ம வந்து ஒரு ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஆவரேஜ் எப்படி கண்டுபிடிப்போம்? இப்ப உங்களோட 10th மார்க் ஷீட்ல உங்களுக்கு டோட்டல் மார்க் வந்திருக்கும். டோட்டல் எவ்வளோ? 400ன்னு வச்சுக்கோங்களேன். எவ்வளோக்கு? 500க்கு 400. ஆவரேஜ் எப்படி நம்ம கண்டுபிடிப்போம்? அந்த டோட்டல் டிவைடட் பை நம்பர் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ் அப்படிதானமா போடுவோம். அப்ப 400 டிவைடட் பை 5 அப்படின்னு போடுவோம். ஸோ இந்த ஆவரேஜ்ன்றத நீங்க என்ன பண்ண தேவையில்லை, நம்பர் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ் போட்டு அதுக்கப்புறமா அதுக்கு எவ்வளோ டோட்டல் மார்க்னு போட்டு இதை கண்டுபிடிச்சி இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி அந்த மாதிரிலாம் பண்ணணும்னு அவசியமே கிடையாதுமா. நீங்க MS ஆஃபீஸ்ல எக்ஸல்லாம் யூஸ் பண்ணிருந்தீங்கன்னா தெரியும். ப்ரீ டிஃபைன் ஃபங்க்ஷன் இருக்கும். மினிமம், மேக்ஸிமம், ஆவரேஜ் அதெல்லாம் இருக்கும். நீங்க வீட்டில் போய் பாருங்க, MS ஆஃபீஸ் எல்லாரோட சிஸ்டம்லையும் இருக்கும். அந்த வேர்டு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஆவரேஜ் ஆஃப் அப்படின்னு கொடுத்து நம்ம டேட்டா கொடுத்தோம்னா அந்த ஆவரேஜ் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிடும். என்ன அப்படின்னா, நீங்க வேல்யூ மட்டும் கொடுங்க, உங்களுக்கு நான் ஆவரேஜ் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்றதுதான் ப்ரீ டிஃபைன் ஃபங்க்ஷன் அப்படின்றது, வேற ஒண்ணுமே கிடையாது. இப்ப ப்ரீ டிஃபைன் ஃபங்க்ஷன்றது வந்து ஆல்ரெடி அவைலபிளா இருக்கும். எங்க இருக்கும் அப்படின்னா, ஒரு லைப்ரரின்னு ஒன்று கிரியேட் ஆகி அதுல வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க. இப்ப லைப்ரரினா என்ன? இப்ப நம்ம வந்து நம்ம ஊர்லயே லைப்ரரி இருக்கு, அங்க போறோம், அங்க எல்லா புக்ஸும் இருக்கும். நமக்கு எப்ப தேவையோ அப்ப அந்த புக்ஸ் என்ன பண்ணிக்குவோம், எடுத்து யூஸ் பண்ணிக்குவோம். அதே மாதிரிதான் இந்த மாதிரி பில்ட்-இன் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் ஒரு லைப்ரரி கிரியேட் பண்ணி அதுல ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க. நம்ம தேவைப்படுறப்ப அந்த பில்ட்-இன் ஃபங்க்ஷன்ஸை யூஸ் பண்ணிக்கிட்டு அந்த ஃபங்க்ஷனுக்கு என்ன வேல்யூ தேவையோ அதை நம்ம ப்ரெசென்ட் பண்ணா போதும். இந்த மாதிரி நம்ம பண்றப்ப உங்களுக்கே இது புரிஞ்சுக்கும்னு நினைக்கிறேன். நாமளா ஒரு கால்குலேஷன் பண்றதுக்கும் நம்ம ஒரு டேட்டாவை கொடுத்துட்டு சிஸ்டமை விட்டு கால்குலேட் பண்ண சொல்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குல்ல. இப்ப நம்ம கால்குலேட் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு டென்ஷன்ல 2+1 என்ன அப்படின்னா 4ன்னு கூட போடுவோம் சம்டைம்ஸ். ஏன்னா அந்த டைம் வந்து ரொம்ப டென்ஷனா இருக்கும், இல்ல ரொம்ப பரபரன்னு வேலை பார்த்துட்டு இருக்கோம், உடனே நம்ம வந்து அவங்க அவுட்புட் தரணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த டைம்ல மேனுவலா சில மிஸ்டேக்ஸ் வந்து நமக்கு தெரியாமலே நடக்கிறதுக்கு சான்சஸ் நிறைய உண்டு. இவங்க பில்ட்-இன் பண்ணி வச்சிருக்கிறதுனால இந்த ஃபங்க்ஷன்ஸை டேட்டாவை நம்ம கொடுத்துட்டோம்னா ரொம்ப கரெக்டா நமக்கு அவுட்புட் வந்துடும். பிளஸ் இந்த கால்குலேஷன்ஸ் எல்லாம் நம்ம பண்ண வேண்டிய நெசசிட்டியே இருக்காது. இதுதான் என்ன சொல்றோம்னா பில்ட்-இன் ஃபங்க்ஷன் சொல்றோம். பில்ட்-இன் ஃபங்க்ஷன்ல ஃபர்ஸ்ட் டைப் கன்வர்ஷன் ஃபங்க்ஷன் பார்க்க போறோமா. டைப் கன்வர்ஷன் என்னன்னா, ஒரு டேட்டா டைப்ல இருந்து இன்னொரு டேட்டா டைப்க்கு கன்வெர்ட் பண்றது, அதுதான் டைப் கன்வர்ஷன் நம்ம சொல்லுவோம். இப்ப எக்ஸாம்பிளுக்கு இன்ட் இதை ஃபர்ஸ்ட் எடுத்துக்கோங்க. இப்ப இந்த இன்ட் ஆஃப்னு கொடுத்து சிங்கிள் கோட்ஸ்குள்ளர 1 2 3ன்னு கொடுத்துருக்கேன். நார்மலா நாம சிங்கிள் கோட்ஸ்குள்ளர எந்த வேல்யூவை கொடுத்தாலுமே அது என்னவா தாமா கன்சிடர் ஆகும், ஸ்ட்ரிங் வேல்யூவா தான் கன்சிடர் ஆகும், டெக்ஸ்ட் வேல்யூவா தான் கன்சிடர் ஆகும்.
ஸோ நம்ம சிங்கிள் கோட்ஸ்குள்ள நான் கொடுத்துருக்கிறது ஸ்ட்ரிங் வேல்யூ ஆனா அதை நான் என்னவா கன்வெர்ட் பண்ண சொல்றேமா, இன்டீஜரா கன்வெர்ட் பண்ண சொல்றேன். அந்த சிங்கிள் கோட்ஸ்குள்ள இருக்கிற வேல்யூ என்னமா, 1 2 3ன்றது நம்பர். ஸோ இது நம்பரா இருக்கிறதுனால இது ஆட்டோமேட்டிக்கா இன்டீஜரா கன்வெர்ட் ஆகும். இன்டீஜரா கன்வெர்ட் ஆகிறப்ப நமக்கு அவுட்புட் என்னவா வரும், 1 2 3 அப்படின்னு அப்படியே வந்துடும். சரி, இப்ப 44.5 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப 44.5ன்றது என்ன டைப்மா, டெசிமல் டைப். ஏன்னா பாயிண்ட் வச்சு வந்திருக்கு. இப்ப இதை நான் என்ன பண்ண சொல்லியிருக்கேன், இன்டீஜர் டைப்பா கன்வெர்ட் பண்ணுங்கன்னு நான் சொல்லியிருக்கேன். அப்ப எப்படி கன்வெர்ட் ஆகும்னா 44ஆ கன்வெர்ட் ஆகும். நீங்க கேட்கலாம், பாயிண்ட்டுக்கு அப்புறம் 5 ஆர் கிரேட்டர் தேன் 5 வந்ததுன்னா அதை 45ன்னு ஒரு ரவுண்ட் ஆஃப் பண்ணி தானே போடணும், எப்படி 44ன்னு எடுத்துக்குது அப்படின்னு கேட்கலாம். ஆனா பைத்தான் அப்படிதாம எடுத்துக்கும். நம்ம 44.5ன்னு கொடுத்தோம்னாலும் 44.1ன்னு கொடுத்தோம்னாலும் 44 தான் எடுத்துக்கும். பாயிண்ட்டுக்கு அப்புறம் வர்ற வேல்யூவை அது எடுத்துக்காம இந்த டெசிமல் பாயிண்ட்ஸ்க்கு முன்னாடி என்ன நம்பர் இருக்கோ அதை தாம எடுத்துக்கும். அடுத்தது நெகட்டிவ் வேல்யூஸ் எடுத்துக்குமா அப்படின்னா ஓஎஸ் அதையும் எடுத்துக்கும். பாசிட்டிவ் நெகட்டிவ்னா என்ன, 44னா பாசிட்டிவ் நம்பர்மா, -44னா இது நெகட்டிவ் நம்பர். ஸோ -34.2ன்னு கொடுத்தோம்னாலும் -34ன்னு ஹோல் நம்பரா எடுத்துக்கும். இன்னொன்னு முக்கியமான விஷயமா, சரி ஸ்ட்ரிங்குக்குள்ளர இருக்கிற வேல்யூ வந்து நியூமரிக் வேல்யூவா இருந்தா இன்டீஜரா கன்வெர்ட் பண்ணும். ஒருவேளை அது நியூமரிக் வேல்யூவே இல்லை அப்படின்னா அதை எப்படி மேடம் இன்டீஜரா கன்வெர்ட் பண்ணணும்னா நிச்சயமா அப்படி கன்வெர்ட் பண்ண முடியாது. அப்ப வந்து எரர் ஜென்ரேட் பண்ணும். ஏன்னா இப்ப சிங்கிள் கோட்ஸ்குள்ளர ஹலோன்னு இருக்கிறப்ப இந்த ஸ்ட்ரிங் வேல்யூ எப்படி ஒரு நியூமரிக் வேல்யூவா இருக்க முடியும், ஸோ இது கன்வெர்ட் பண்ண முடியாது. அப்ப எரர் காமிக்கும். ஆனா நம்ம முன்னாடி எக்ஸாம்பிள்ல பார்த்தோம் பாருங்க, hint of 1 2 3 சிங்கிள் கோட்ஸ்ல போட்டப்ப இதுக்கு அவுட்புட் என்னமா வந்தது, 1 2 3ன்னு வந்தது. ஏன்னா இது நியூமரிக் வேல்யூ, அதனால இதை என்ன பண்ண முடியும், இன்டீஜரா கன்வெர்ட் பண்ண முடியும். ஆனா இது டெக்ஸ்ட் வேல்யூ, இதை நம்மளால நியூமரிக் வேல்யூவை கன்வெர்ட் பண்ண முடியாததுனால இது என்ன பண்ணும், எரரை ஜென்ரேட் பண்ணும். நெக்ஸ்ட் ஒன் வந்து ஃப்ளோட்மா. ஃப்ளோட்னா ஒண்ணுமே இல்லமா, டெசிமல் வேல்யூஸ் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஃப்ளோட் அப்படின்னு சொல்லுவோம். டெசிமல் வேல்யூஸோட டைப் தான் ஃப்ளோட். ஃப்ளோட் ஆஃப் 26 அப்படின்னு கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், அது நிச்சயமா ஃப்ளோட்டா இருந்தது அப்படின்னா பாயிண்ட் வச்சுதான் அவுட்புட்டை காமிக்குமா, டெசிமல் பாயிண்ட்ஸோட தான் அந்த நம்பர் டிஸ்பிளே ஆகும். 26னா மீனிங் என்ன, 26.0 அப்படின்றதான மீனிங், அதுதான் அது டிஸ்பிளே பண்ணுது. 26ன்றத 26.0 அப்படின்னு டிஸ்பிளே பண்ணுது. செகண்ட் ஒன் பாருங்க 27.76, அதையும் 27.76 டிஸ்பிளே பண்ணுது. தேர்ட் ஒன் 33 + 25, இதை நம்ம என்னன்னு சொல்லுவோமா, எக்ஸ்பிரஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எக்ஸ்பிரஷன்னா என்ன, ஏதோ சம் கால்குலேஷன்ஸ் நடக்குது அப்படின்னா அதான் எக்ஸ்பிரஷன் சொல்லுவோம். இப்ப 7/5 5 - 1 1 * 1 இந்த மாதிரி எது போட்டாலுமே அதை நம்ம என்னன்னு தான் சொல்லுவோம். இது எல்லாமே எக்ஸ்பிரஷன் தான் நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த எக்ஸ்பிரஷன் இருந்தாலுமே வேலை நடக்கும். ஏன்னா இதுவும் ஒரு நம்பர், இதுவும் ஒரு நம்பர், இந்த ரெண்டு நம்பர் என்ன பண்ண சொல்லியிருக்குது, சம் பண்ண சொல்லியிருக்குது. பிளஸ் ஆப்ரேட்டர், அப்ப என்ன பண்ணணும் இங்க வேலை, பிளஸ் ஆப்ரேட்டரோட வேலை என்ன, சம் பண்றது தான். ஸோ சம் பண்ணும். சம் பண்ணா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும், 58ன்னு கிடைக்கும். ஆனா இங்க 58.0 இருக்கே அப்படின்னு கேட்கலாம். இந்த 58ன்ற வேல்யூவை தான் என்ன ஆகும் அப்படின்னா 58ன்றது ஃப்ளோட்டா கன்வெர்ட் ஆகும். ஃப்ளோட்டா கன்வெர்ட் ஆகிறப்ப 58.0 அப்படின்னு நமக்கு டிஸ்பிளே ஆகுமா. ஓகேவா. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, ஃப்ளோட் ஆஃப் 12 + 3 / 4. 3/4 ஆன்சர் என்னமா, 0.75. ஸோ இங்க 0.75 எடுத்துக்கும், பிளஸ் இது 12. இப்ப ரெண்டையும் ஆட் பண்ண என்னமா வரும், 12.75. அததான் நமக்கு அவுட்புட்டா டிஸ்பிளே பண்ணும். ஓகேவாமா. சரி, இப்ப இந்த சிங்கிள் கோட்ஸ்குள்ளர நம்ம கொடுத்த வேல்யூஸ் எல்லாமே என்னவா எடுத்துக்கணும்னா நியூமரிக் வேல்யூவா எடுத்துக்கணும்னு சொன்னோம். ஆனா வெறும் நியூமரிக் வேல்யூ மட்டும் இல்லாம பக்கத்தாப்புல ஏதாவது ஒரு ஆப்ரேட்டர்ஸோ ஒரு சைன்ஸோ இருந்தது அப்படின்னா அது என்னவா கன்சிடர் பண்ண முடியாது, ஒரு நியூமரிக் வேல்யூவா கன்சிடர் பண்ண முடியாது. ஒருவேளை இந்த பிளஸ் பக்கத்துல இன்னொரு நம்பர் இருந்ததுன்னா அது ரெண்டையும் சம் பண்ணி தென் ஃப்ளோட் வேல்யூவா டிஸ்பிளே பண்ணும். ஆனா பிளஸ் மட்டும் போட்டிருக்கே தவிர பக்கத்துல எந்த வேல்யூஸும் அவங்க வந்து டிஸ்பிளே பண்ண டைப் பண்ண மறந்துட்டாங்க. ஸோ இந்த இடத்துல என்ன ஆகும், எரர் ஃபெச் ஆகும். அதே மாதிரி ஆப்பிள் அப்படிங்கிறது வந்து ஒரு டெக்ஸ்ட் வேல்யூ, இதையும் நம்மளால ஃப்ளோட்டா கன்வெர்ட் பண்ண முடியாது. அதனால ஃப்ளோட் ஆஃப் ஆப்பிள்னு கொடுத்தாலுமே நமக்கு என்ன ஆகும், எரர் ஜென்ரேட் ஆகும். ஓகேவாமா. நெக்ஸ்ட் ஒன் என்னன்னா இன்புட் ஃபங்க்ஷன். இன்புட்னா என்ன நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோமா. இன்புட்னா என்ன, யூசர் கிட்ட இருந்து ஒரு வேல்யூவை கெட் பண்றது தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், இன்புட்னு சொல்லுவோம்.
இப்ப நீங்க வந்து உங்களோட மெயில் ஓபன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, சைட் ஓபன் பண்றீங்க. இப்ப ஜிமெயிலே எடுத்துக்கோங்களேன். gmail.comனு போறீங்க. அங்க உங்கள்ட்ட என்ன கேட்கும்? யூசர் நேம் கேட்குமா? ஓகே. நெக்ஸ்ட் என்ன கேட்கும்? பாஸ்வேர்டு கேட்குமா? ஓகே. இது ரெண்டையும் நீங்க சப்மிட் பண்றீங்களா? சப்மிட் பண்ற வேல்யூ எங்க போகும் அப்படின்னா இந்த இன்புட் ஃபங்க்ஷனுக்குள்ளார போகும். அந்த நம்மளை பொறுத்த வரைக்கும் என்னன்னா நம்ம ஒரு பாக்ஸ்குள்ள நம்மளோட பேரை என்டர் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருப்போம். ஆனா ப்ரோக்ராம் எப்படி எழுதியிருப்பாங்கன்னா இந்த பாக்ஸ்குள்ள வாங்கியிருக்கிற வேல்யூவை அவங்க ஒரு இன்புட்டா எடுத்துக்குவாங்க. அவங்களுக்கு பிடிச்ச ஒரு வேல்யூவா எடுத்துக்குவாங்க. அந்த வேல்யூவை எடுத்து எவால்வேட் பண்ணிட்டு அதை கொண்டு போய் டேட்டா பேஸ்ல ஸ்டோர் பண்ணுவாங்க. அது எப்படி வாங்குவாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம கொடுக்குற வேல்யூ எது மூலமா கொடுப்போம்? கீபோர்டு மூலமா தாமா கொடுப்போம். சரி, ஒரு கோடிங்கா அது எப்படி கன்வெர்ட் ஆகும் அப்படின்னா நாம கீபோர்ட்ல கொடுக்குற வேல்யூ பைத்தான்ல ப்ரோக்ராம் எழுதியிருந்தாங்கன்னா அது எப்படி எடுத்துக்குவாங்கன்னா நேம் ஈக்குவல் டு இன்புட் ஆஃப் என்டர் யுவர் நேம்னு கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்களேன். நம்மளோட வேல்யூஸை இந்த என்டர் யுவர் நேம் டெக்ஸ்ட்ல இருந்து வாங்கி இந்த இன்புட்ன்ற மெத்தட் மூலமா நேம்ன்ற வேரியபிள்ல போய் ஸ்டோர் பண்ணுவோம். ஸோ நம்மள்ட்ட வாங்குற நேம எது மூலமா வாங்குவோம்? இன்புட் அப்படிங்கிற மெத்தட் மூலமா தான் வாங்க முடியும். இன்புட் ஆஃப் என்டர் யுவர் நேம்னு கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் உங்கள்கிட்ட வேல்யூவே அது ஃபெச் பண்ண முடியும், கெட் பண்ண முடியும். ஸோ யூசர்டேந்து வேல்யூவை கெட் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ற மெத்தட் பேர் தான் இன்புட். இன்புட் ஆஃப் என்டர் யுவர் நேம்னு கொடுக்குறப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? உங்க பேரை டைப் பண்ணுவீங்க. டைப் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க கொடுத்த பேர் எதுல போய் ஸ்டோர் ஆகும்? நேம் அப்படிங்கிற வேரியபிள்ல போய் ஸ்டோர் ஆகும். இப்ப எக்ஸாம்பிளுக்கு நான் நேம்ல வந்து உங்களோட நேம் என்டர் பண்ண சொல்றப்ப நீங்க என்ன பண்றீங்க? அமுல் அப்படின்னு கொடுக்குறீங்கன்னா இந்த அமுல் அப்படிங்கிற வேல்யூ எங்க போய் ஸ்டோர் ஆகும்? நேம் அப்படிங்கிற வேரியபிள்ல போய் ஸ்டோர் ஆகும். சரி, பிரிண்ட் மெத்தட் என்னமா பண்ணும்? நம்ம கொடுத்த வேல்யூஸையோ இல்ல ஏதோ ஒரு டெக்ஸ்ட் மெசேஜையோ பிரிண்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். பிரிண்ட் ஆஃப் வெல்கம்னு நான் கொடுத்துருக்கேன். ஸோ வெல்கம்னு பிரிண்ட் ஆகும். கமா நேம்னு கொடுத்துருக்கேன். அப்ப நேம்ன்றது என்ன? வேரியபிள். இந்த வேரியபிள்ல என்ன வேல்யூ இருக்கு? அமுல்னு வேல்யூ இருக்கு. ஸோ எனக்கு எப்படி டிஸ்பிளே ஆகும் அவுட்புட்னா வெல்கம் அமுல் அப்படின்னு வரும். நான் குமார்னு கொடுத்துருந்தேன்னா வெல்கம் குமார் அப்படின்னு வரும். ஓகேவாமா? இப்படிதான் நமக்கு இன்புட் ஃபங்க்ஷன்ஸ் ஒர்க் ஆகும். அடுத்து ஈவால் ஃபங்க்ஷன். ஈவால் ஃபங்க்ஷன்னா ஒண்ணுமே இல்லாமா நாம கொடுக்குற வேல்யூ இருக்குல்ல அந்த வேல்யூ எப்பவுமே ஸ்ட்ரிங்கா தான் இருக்கும். அந்த ஸ்ட்ரிங் வேல்யூவை வந்து எவால்வேட் பண்ணும். நம்ம கொடுத்துக்கிற வேல்யூஸை வந்து எவால்வேட் பண்ணி அதுக்கப்புறமா ப்ராசஸ் பண்ணும். இது எப்பவுமே சிங்கிள் கோட்ஸ்குள்ளர தான் இருக்கும். ஈவாலோட சின்டாக்ஸே என்னன்னா சிங்கிள் கோட்ஸ்குள்ளர தான் நம்ம கொடுக்குற வேல்யூஸை கொடுக்கணும். இப்படி சிங்கிள் கோட்ஸ்குள்ள கொடுக்கல அப்படின்னா எரர் ஃபெச் பண்ணும். ஸோ ஈவேலா 45 + 10 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஸ்ட்ரிங் வேல்யூவா எடுத்து அதுக்கப்புறமா இதை நியூமரிக் வேல்யூவா கன்வெர்ட் பண்ணி உள்ளர நம்ம என்ன அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் சொல்றோமோ அந்த ஆப்ரேஷனை பண்ணி அதுக்கப்புறம் 55 டிஸ்பிளே ஆகும். இங்க பாருங்க 45.0 + 10 கொடுக்குறோம். ரெண்டையும் ஆட் பண்ணா எனக்கு என்ன வரும்? 55.0 வரும். அதுதான் இங்க டிஸ்பிளே ஆகும். ஆனா இங்க நான் சிங்கிள் கோட்ஸ் கொடுக்காததுனால அவுட்புட்ல எனக்கு என்ன வரும் அப்படின்னா எரர் தான் வரும். ஓகேவாமா? அடுத்து மேக்ஸ் அண்ட் மினிமம் ஃபங்க்ஷன். மேக்ஸிமம் மினிமம் அப்படின்னா ஒரு மோர் தேன் 2 வேல்யூஸ் கொடுத்துட்டு ஆர் மோர் தேன் 1 வேல்யூ கொடுத்துட்டு மேக்ஸ் ஆஃப்னு கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன். நான் கொடுத்துருக்கிற வேல்யூல எந்த வேல்யூ மேக்ஸிமமோ அதை பிரிண்ட் பண்ணும். மின் ஆஃப்னு நான் கொடுத்து வேல்யூ கொடுத்தேன்னா அதுல எது மினிமம் வேல்யூவோ அதை இங்கே பிரிண்ட் பண்ணும். ஸோ இதுதாம்மா பில்டின் ஃபங்க்ஷன்னா. இது மாதிரி நிறைய பில்டின் ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்குமா. நீங்க ஏற்கனவே இந்த சீக்வன்ஸ் படிச்சிருக்கீங்கல்ல, லிஸ்ட், டப்பிள்ஸ், செட்ஸ், டிக்ஷனரிஸ், அதுல நீங்க லென் எல்லாம் படிச்சிருப்பீங்க. உங்களுக்கு இந்த ப்ரோக்ராம்ஸ்லாம் நீங்க போன வருஷம் போட்டு பார்த்துட்டீங்கன்னா தெரியும். அதுல லென்ன்ற மெத்தடு, மின்னு, மேக்ஸு இந்த மாதிரிலாம் நீங்க நிறைய படிச்சிருப்பீங்க. இந்த சின்ன சின்ன ஃபங்க்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு நாங்கள் எக்ஸிக்யூட் பண்ணி காமிக்கிறோம் சிஸ்டம்ல. அந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே என்னன்னா பில்டின் ஃபங்க்ஷன்ஸ்மா. ஸோ இன்னைக்கு இது வரைக்கும் போதும். நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம மாடியூல்ஸ்னா என்ன, ப்ரீ டிஃபைன் ஃபங்க்ஷன் மாதிரி யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன்னா என்ன அப்படிலாம் நம்ம டீட்டெயிலாக பார்ப்போமா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இவ்வளோ நேரம் தியரியாக பார்த்துட்டோம் எல்லா டீட்டெயில்ஸையும். ஆனால் இப்போ ப்ரோக்ராம் மூலமாக நான் அதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி காமிக்க போகிறேன். ப்ரோக்ராம் மூலமாக எந்த ஒரு கான்செப்டையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறப்ப தான் நீங்கள் படித்தது வந்து இன்னும் நல்லா புரியும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இந்த பேசிக் கான்செப்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு நான் ரன் பண்ணி காமிச்சிடுறேம்மா. ஃபர்ஸ்ட் வேரியபிள்ஸ்னா என்ன அப்படின்னு உங்களுக்கு நான் சொன்னேன்னா, இப்போ நான் வந்து எக்ஸ் அப்படின்னு ஒரு வேரியபிளை நான் டிக்ளேர் பண்றேன். எக்ஸ் ஈக்குவல் டு 12 அப்படின்னு
அசைன் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் ஸ்டெப்ல பிரிண்ட் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கேன். இதுக்கு மீனிங் என்ன? எக்ஸ்ன்ற வேரியபிள்ல 12ன்ற நம்பரை அசைன் பண்ணியிருக்கேன். அந்த எக்ஸ்ல அசைன் ஆயிருக்கிற வேல்யூவை இப்போ எக்ஸிக்யூட் பண்ணி காமிக்க போறேன். ஓகேவாமா? ரன் பண்ணி பார்ப்போமா? இங்க பாருங்க 12ன்னு அவுட்புட் நமக்கு டிஸ்பிளே ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் பாருங்க, இந்த எக்ஸ்ல 12ன்றதுக்கு பதிலா 12.6 நான் அசைன் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த 12.6ன்றது என்ன? டெசிமல் வேல்யூ. இப்போ என்ன நமக்கு அவுட்புட்ல வரும்? பிரிண்ட் பண்றப்ப 12.6 அப்படின்ற அவுட்புட் தான் டிஸ்பிளே ஆகும். ரன் பண்ணி பார்ப்போமா? இப்போ அவுட்புட்ல 12.6 வந்துருச்சாமா? இப்போ நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? நாம எக்ஸ்ல என்ன வேல்யூவை நாம அசைன் பண்றோமோ அதோட டேட்டா டைப்பா தான் அந்த எக்ஸ்ன்ற வேரியபிள் மாறும். ஃபர்ஸ்ட் நான் 12ன்னு கொடுத்தப்ப எக்ஸ்ன்றது என்ன டேட்டா டைப்ல இருந்திருக்கும் அப்படின்னா இன்டீஜர் டைப்ல இருந்திருக்கும். இப்போ 12.6ன்னு கொடுக்குறப்ப அது டெசிமல் நம்பர், ஸோ அதோட டைப் என்னவா இருக்கும்? ஃப்ளோட்டா இருக்கும். இப்போ எக்ஸ்ல ஹரீஷ் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேம்மா. இந்த நேம் நான் எக்ஸ்ல அசைன் பண்ணியிருக்கேன். இப்போ பிரிண்ட் பண்ண போறேன். பிரிண்ட் பண்றப்ப உங்களுக்கு என்ன அவுட்புட் வரும்? ஹரிஷ்னு டிஸ்பிளே ஆகும். பாருங்க, வந்துருச்சா ஹரிஷ்னு அவுட்புட். ஸோ இப்போ எக்ஸ்ன்ற வேரியபிளோட டேட்டா டைப் என்னமா? ஸ்ட்ரிங், டெக்ஸ்ட் வேல்யூ. அதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஸ்ட்ரிங்னு சொல்லுவோம். ஸோ இதாமா வேரியபிள். லெஃப்ட் சைட்ல இருக்கிறது எப்பவுமே வேரியபிள். இங்க எக்ஸ்ன்றது வேரியபிள். ரைட் சைட்ல இருக்கிற ஹரிஷ் அப்படிங்கிறது என்னது? வேல்யூ. இதுக்கு முன்னாடி நம்ம 12ன்னு ஒரு வேல்யூ கொடுத்துருந்தோம், அதுக்கப்புறம் 12.6ன்னு கொடுத்துருந்தோம், இப்போ ஹரிஷ்னு கொடுத்துருக்கோம். ஸோ எக்ஸ்ன்ற வேரியபிள் எப்படி எடுத்துக்கோனா, நாம அதுக்கு என்ன வேல்யூ கொடுத்துருக்கோமோ அதோட டேட்டா டைப்பை டிபெண்ட் பண்ணி எக்ஸ்ன்ற வேரியபிளோட டேட்டா டைப்பை அசைன் பண்ணிக்கும். ஓகேவாமா? அடுத்த கான்செப்ட் என்னன்னு பார்ப்போம். நம்ம நெக்ஸ்ட் கான்செப்ட் என்ன? சிங்கிள் லைன் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு ஒன்று படிச்சோமா? சிங்கிள் லைன் இன்ஸ்ட்ரக்ஷன்னா என்ன? பிரிண்ட் ஆஃப் ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு நான் டைப் பண்றேன். இது என்னது? சிங்கிள் லைன் இன்ஸ்ட்ரக்ஷன். ஒரே லைன்ல நான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கேன். என்னன்னு? ஹலோ வேர்ல்டுன்ற மெசேஜை பிரிண்ட் பண்ணு அப்படின்னு கொடுத்துருக்கேன். இப்போ ரன் பண்ணுவோமா? ஹலோ வேர்ல்டுன்னு பிரிண்ட் ஆயிடுச்சா? இதுதான் சிங்கிள் லைன் இன்ஸ்ட்ரக்ஷன். இங்க நீங்க பாத்தீங்கன்னா ஒண்ணு தெரியும், டபுள் கோட்ஸ்குள்ளார நான் அந்த ஸ்ட்ரிங் வேல்யூவை கொடுத்துருக்கேன். இந்த வேல்யூவை நான் சிங்கிள் கோட்ஸ்குள்ளரையும் கொடுக்கலாம். சிங்கிள் கோட்ஸ்குள்ள கொடுத்தாலும் அது ஸ்ட்ரிங் வேல்யூ தான், டபுள் கோட்ஸ்குள்ள கொடுத்தாலும் அது ஸ்ட்ரிங் வேல்யூ தான். இப்போ ரன் பண்ணி பார்ப்போமா? இப்போ பாருங்க ஹலோ வேர்ல்டுன்னு வந்திருக்கு. ஸோ நீங்க சிங்கிள் லைன்லையும் கொடுக்கலாம், சிங்கிள் கோட்ஸ்லையும் கொடுக்கலாம், டபுள் கோட்ஸ்லையும் கொடுக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், இட்ரேட்டிவ் சீக்வன்ஸ் அப்படின்னா என்ன? ஒரே விஷயத்த நம்ம திரும்ப திரும்ப பண்ணிக்கிட்டே இருக்க போறோம் அப்படிங்கிறது தான் இட்ரேட்டிவ் சீக்வன்ஸ். அதுக்கு நம்ம என்ன சொன்னோம்? லிஸ்ட்ல ஒரு வேல்யூவை கெட் பண்ணிட்டு அந்த லிஸ்ட்ல இருக்கிற வேல்யூஸை சம் பண்ணி நம்ம டிஸ்பிளே பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள்ல சொல்லியிருந்தேன். ஃபர்ஸ்ட் லிஸ்ட்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும். கலெக்ஷன் ஆஃப் வேல்யூஸ் அப்படின்றத நம்ம என்ன சொல்லுவோம்? லிஸ்ட்னு சொல்லுவோம். அதை நம்ம எப்படி டிக்ளேர் பண்ணுவோம்? எக்ஸாம்பிளுக்கு நான் L1 நான் டிக்ளேர் பண்றேன். L1 ஈக்குவல் டு ஸ்கொயர் பிராக்கெட்குள்ள நம்ம என்ன வேல்யூ கொடுத்தாலும் அது என்னவா எடுத்துக்கும்? லிஸ்டா எடுத்துக்கும். ஸ்கொயர் பிராக்கெட்ஸ்குள்ள கொடுத்தாதான் அது லிஸ்ட். ஸ்கொயர் பிராக்கெட்ஸ்குள்ள கொடுக்கல அப்படின்னா அது லிஸ்டே கிடையாது. இப்போ உங்களுக்கு ஸ்கொயர் பிராக்கெட்குள்ள கொடுத்துட்டு இதோட டைப் ஆஃப் L1 நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இங்க பாருங்க, கிளாஸ் லிஸ்ட்னு வந்திருக்கு. இதுல இருந்து என்ன தெரியுது? இது என்ன டைப் அப்படின்றத நமக்கு டிஸ்பிளே பண்ணி காமிக்குது. டைப் ஆஃப் அப்படின்னு கொடுக்குறோம். இந்த டைப்ன்றது என்னமா? நம்ம படிச்சிருக்கோம் பாருங்க, ப்ரீ டிஃபைன்ட் ஃபங்க்ஷன், ப்ரீ டிஃபைன் மெத்தட்னு. அதுல டைப்ன்றதுமே ப்ரீ டிஃபைன் மெத்தட் தாமா. டைப்ன்ற மெத்தட் நமக்கு என்னத்தை எக்ஸ்பிளைன் பண்ணோம்? நாம பிரிண்ட் பண்ணிருக்க அந்த L1 அப்படின்ற எலமெண்ட்ல என்ன டைப் அப்படின்றது தான் நமக்கு பிரிண்ட் பண்ணும். L1ன்றது என்னமா? லிஸ்ட் டைப். அதனால அது என்ன இங்க கொடுத்துருக்கு? கிளாஸ் லிஸ்ட்னு நமக்கு கொடுத்துருச்சு. சரி, இப்ப ஸ்கொயர் பிராக்கெட்டுக்கு பதில பேரந்திசிஸ் போடுறோம்னு வச்சுக்கோங்களேன். பேரந்திசிஸ்குள்ள நம்ம வேல்யூஸை என்டர் பண்றப்ப அது என்ன டைப்புமா? டப்பிள்ஸ். பாருங்க, கிளாஸ் டப்பிள்னு வந்திருக்கா? ஓகேவாமா? இதையே பேரந்திசிஸ் கொடுக்காம கேர்லி பிரேசஸ்குள்ள கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்க. இதோட டைப் என்னமா?
செட்ஸ். ரன் பண்ணி பார்ப்போமா? இப்போ கிளாஸ் செட்டுன்னு வந்துருச்சாமா? ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நாம ஒரு மெசேஜை பிரிண்ட் பண்ணி பார்க்கறதுக்கு பிரிண்ட் கொடுத்து பண்ணலாம். அகெயின் அதோட டைப் தெரியணும் அப்படின்னா பிரிண்ட் ஆஃப் டைப் ஆஃப் L1 அப்படின்னு கொடுத்து பண்ணலாம். இது வந்து பேசிக்மா. இப்போ நம்ம படிச்சது எதை பத்தி படிக்க போறோம்? இட்ரேட்டிவ் சீக்வன்ஸ் பத்தி படிக்க போறோம். அதை நான் என்ன சொன்னேன்? ஃபார் லூப் குள்ளர போட்டு நம்ம டிஸ்பிளே பண்ணி காமிக்கலாம் அப்படின்னு சொன்னேன். ஃபர்ஸ்ட்மா ஃபார் லூப் பத்தி உங்களுக்கு தெரிஞ்சாதான் அதுக்கப்புறம் நம்ம சொல்ற எக்ஸ்பிளனேஷன்ஸ் எல்லாமே புரியும். ஃபார், வைல், டூ வைல், இந்த லூப்பிங் எல்லாமே நீங்க +1ல படிச்சிருப்பீங்க. இந்த லூப்பிங் கான்செப்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் தரவா இருந்தா மட்டும்தான் நம்ம சொல்ற ப்ரோக்ராம்ஸ் புரியும். நான் இப்ப சொல்றேன், டீடைல்டு வீடியோ நாங்க போஸ்ட் பண்ணுவோம் லூப்பிங் பத்தி, அதுல நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இப்ப எக்ஸாம்பிளுக்கு L1 லிஸ்ட்ல என்னென்ன வேல்யூஸ் இருக்கு அதை நான் டிஸ்பிளே பண்ணி காமிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். நான் என்ன யூஸ் பண்ணுவேன்? ஃபார் லூப் யூஸ் பண்ண போறேன். ஃபார் ஐட்டம் இன் L1. ஃபார் லூப் யூஸ் பண்ணா நம்ம முக்கியமா ஒண்ணு கவனிக்கணுமா? என்ன? லூப்பிங் முடிஞ்சதுக்கு அப்புறமா லாஸ்ட்ல அந்த ஃபார் லூப்போட எண்ட்ல என்ன பண்ணணும்? கோலன் வைக்கணும். இதான் இதோட சின்டாக்ஸ். கோலன் வைக்கல அப்படின்னா நமக்கு எரர் காமிக்கும். ஓகேவா? ஃபார் லூப் உள்ளர நம்ம ஒரு மெசேஜ் டைப் பண்ண போறோம். என்ன? அந்த L1 அப்படின்ற லிஸ்ட்ல இருக்கிற வேல்யூஸை பிரிண்ட் பண்ண சொல்லி டைப் பண்ண போறோம். இப்ப பாருங்களேன், பிரிண்ட் ஆஃப் L1 அப்படின்னு நான் கொடுத்துருக்கேம்மா. கொடுத்துட்டு நான் ரன் பண்றேன். ரன் பண்றப்ப எரர் வருது. ஏன் எரர் வருது சொல்லுங்க? இண்டென்டேஷன் எரர். இதுக்கு பேர் என்னன்னா இண்டென்டேஷன். பைத்தான்ல இருக்கிற ஒரு முக்கியமான கான்செப்ட் என்னன்னா இண்டென்டேஷன். இண்டென்டேஷன் என்னன்னா ஸ்பேஸ் விட்டு நான் உள்ளர பண்ணணும், டைப் பண்ணணும். ஏன் அந்த மாதிரினா, இந்த பிரிண்ட் அப்படிங்கிற மெத்தடு யாரோட மெம்பரா போகுது அப்படின்னா இந்த ஃபார் லூப்போட மெம்பர். அப்படின்னா என்ன? மெம்பர்னு கூட சொல்ல முடியாது. இந்த பிரிண்ட்ன்ற மெத்தட் ஃபார் லூப் உள்ளர எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படின்னு அர்த்தம். ஸோ நம்ம இண்டென்டேஷன் என்ன தெரியுமா? லெஃப்ட் சைட்ல ஈக்குவல் டிஸ்டன்ஸ்ல பிரிண்ட் ஆயிருக்கு பாருங்க. L1க்கு கீழே ஃபார் லூப் கீழே பிரிண்ட் மெசேஜ் போட்டிருக்கு. ஆனா பிரிண்ட்ன்றது எதோட மெசேஜ்? ஃபார் லூப்போட மெசேஜ். ஸோ அந்த பிரிண்ட்ன்ற மெத்தடை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபார் லூப் உள்ளர எழுதணும்னா 1 2 3 ஸ்பேசஸ் வரைக்கும் நம்ம விட்டு டைப் பண்ணலாம். இப்போ நான் 2 ஸ்பேசஸ் விட்டு பிரிண்ட் ஆஃப் L1 கொடுத்துருக்கேன். இப்போ இதை எக்ஸிக்யூட் பண்ணுவோம். வந்துருச்சாமா? 1 2 3 4 டைம்ஸ் பிரிண்ட் ஆயிருக்கு. எப்படின்னு பாருங்களேன். ஃபார் ஐட்டம் இன் L1 கொடுத்துட்டு L1 கொடுத்துருக்கேன். ஐட்டம்னா ஃபர்ஸ்ட் எங்க போகும்? இந்த 10ன்றதுக்கு போகும், ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்க்கு போகும். அப்ப என்ன பண்ணும்? பிரிண்ட் ஆஃப் L1 கொடுத்தோம்னா அந்த L1ல இருக்கிற எல்லா வேல்யூவும் பிரிண்ட் பண்ணிடும். அகைன் லூப் கண்டினியூ ஆகும். ஏன்னா அடுத்து செகண்ட் அந்த பொசிஷனுக்கு போகும். ஐட்டம்ல இருக்கிற செகண்ட் பொசிஷனுக்கு போகும். இதை நம்ம இண்டெக்ஸ்னு சொல்லுவோம். எப்பவுமே நம்மளை பொறுத்த வரைக்கும் இது ஃபர்ஸ்ட் செகண்ட், இது ஃபர்ஸ்ட் வேல்யூ, 20ன்றது செகண்ட் வேல்யூ, 30ன்றது தேர்ட் வேல்யூ, 40ன்றது ஃபோர்த் வேல்யூ நம்ம சொல்லுவோம். ஆனா பைத்தானை பொறுத்த வரைக்கும் ஒரு லிஸ்ட்டுக்குள்ள நம்ம கலெக்ஷன் ஆஃப் ஐட்டம்ஸை கொடுக்குறப்ப அதை எப்படி கன்சிடர் பண்ணும் அப்படின்னா இண்டெக்ஸ் வேல்யூஸா கன்சிடர் பண்ணும். இண்டெக்ஸ்னா என்ன? நீங்க ஒரு நோட் வச்சிருக்கீங்க, ஃபர்ஸ்ட் பேஜ் ஓபன் பண்ணி பாருங்களேன். அதுல நீங்க உங்களோட ரெக்கார்ட் நோட்ல பாத்தீங்கன்னா தெரியும், இண்டெக்ஸ்னு போட்டிருப்பாங்க. என்ன இண்டெக்ஸ்ல இருக்கும்? 1 நம்பர் 1 ஃபர்ஸ்ட் லெசனோட பேர் இருக்கும். அது பக்கத்துல பேஜ் நம்பர் போட்டிருப்பீங்க. அது பக்கத்துல உங்க கிளாஸ் டீச்சரோட சைன் இருக்கும். அதுக்கு கீழே நம்பர் 2 செகண்ட் லெசனோட நேம் இருக்கும். பேஜ் நம்பர் போட்டிருப்பீங்க. பக்கத்துல உங்க டீச்சரோட சைன் இருக்கும். அதை தான் நம்ம இண்டெக்ஸ்னு சொல்லுவோம். அதே தான் சிஸ்டம்லயும் இண்டெக்ஸ்ன்றது. ஃபர்ஸ்ட் வேல்யூவை நம்ம ஃபர்ஸ்ட் வேல்யூன்னு சொல்லக்கூடாது, 0 அதோட பொசிஷன் வேல்யூ என்னன்னா L1 of 0ன்னு சொல்லுவோம். இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா L1 of 0. L1 of 0 அப்படின்னா என்ன மீனிங்? இந்த லிஸ்ட்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் வேல்யூ அப்படின்னு மீனிங். இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? L1 of 1. ஏன்னா இது செகண்ட் பிளேஸ்ல இருக்கு. ஆனா இண்டெக்ஸ் வேல்யூ படி இது ஃபர்ஸ்ட் பிளேஸ். ஓகேவாமா? ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஃபார் லூப்ல வர்றப்ப 10 அப்படின்ற பொசிஷன்ல போய் நிற்கும். அதாவது இண்டெக்ஸ்ல 0 பொசிஷன்ல போய் நிற்கும். அதுல இருக்கிற எல்லா வேல்யூவும் பிரிண்ட் பண்ணும். அடுத்தது ஃபார் லூப்ல செகண்ட் பொசிஷன், அதாவது இண்டெக்ஸ் படி ஃபர்ஸ்ட் பொசிஷன், நம்ம கணக்கு படி செகண்ட் பொசிஷன். ஓகேவா? அங்க போய் நிற்கும். அதுக்கப்புறம் பிரிண்ட் மெசேஜ்ல L1 நான் கொடுத்ததுனால அந்த லிஸ்ட்ல இருக்கிற எல்லா வேல்யூஸும் என்ன பண்ணும்? இங்க செகண்ட் டைம் பிரிண்ட் பண்ணும். நெக்ஸ்ட் 30ல போய் ஃபோக்கஸ் பண்ணும். லூப்ல போய் பிரிண்ட் ஆஃப் L1 அப்படின்றப்ப அகைன் லிஸ்ட்ல இருக்கிற எல்லா வேல்யூஸையும் இங்க பிரிண்ட் பண்ணும். அடுத்து 40ன்றதுல போய் ஃபோக்கஸ் ஆகும்.
கீழே பிரிண்ட் மெத்தட்ல போய் L1ல இருக்கிற எல்லா வேல்யூஸையும் பிரிண்ட் பண்ணும். நெக்ஸ்ட் டைம் 40க்கு அப்புறம் வேல்யூஸ் கிடையாது, அந்த லூப்பிங் முடிஞ்சிடும். இப்படிதாமா ஒரு லூப்பிங் ஒர்க் ஆகும். ஸோ இங்க என்ன, பிரிண்ட் அப்படிங்கிற ஒரு மெத்தடு, பிரிண்ட் அப்படின்ற ஒரு வேலை நமக்கு என்ன நடக்குது, திரும்ப திரும்ப நடந்துகிட்டே இருக்கு. ஒரே வேலையவே திரும்ப திரும்ப நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், லூப்பிங் யூஸ் பண்ணுவோம். என்ன லூப்பு, வைல் லூப் யூஸ் பண்ணுவோம், இல்லை டூ வைல் யூஸ் பண்ணுவோம், இல்லைன்னா ஃபார் லூப் யூஸ் பண்ணுவோம். பைத்தானை பொறுத்த வரைக்கும் ஃபார் லூப் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவோம். அது என்ன ரீசன்னா நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் டைம் நான் எக்ஸ்பிளைன் பண்றேம்மா. ஸோ ஒரே வேலையை நம்ம திரும்ப திரும்ப செய்யறதுக்கு பேர் தான் என்ன, இட்ரேட்டிவ் சீக்வன்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு பேரு. ஓகேவாமா? ஸோ இதெல்லாம் பேசிக் கான்செப்ட்மா, இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்னன்னா பில்ட்-இன் ஃபங்க்ஷன்ஸ் பத்தி பார்க்க போறோம். பில்ட்-இன் ஃபங்க்ஷன்னா என்ன, ப்ரீ டிஃபைன் ஃபங்க்ஷன் அப்படின்றத நம்ம என்னன்னு சொல்லுவோம், பில்ட்-இன் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். இப்ப இந்த லிஸ்டையே எடுத்துக்கோங்களேன். இதுல இதை வச்சு ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். இப்ப L1 என்ன, லிஸ்ட்ல மொத்தம் எத்தனை வேல்யூஸ் இருக்கு, 1 2 3 4 வேல்யூஸ் இருக்கு. நான் இப்ப பிரிண்ட் பண்ண போறேன். என்னன்னு, பிரிண்ட் லென் ஆஃப் L1 அப்படின்னு கொடுத்துருக்கேன். இப்ப ரன் பண்ணுங்க, உங்களுக்கு என்ன வேல்யூ கிடைக்கும் பாருங்க, 4. அப்படின்னா என்ன, நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ், நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் எத்தனை இருக்கு, 4 இருக்கு. அதை தான் நம்ம லென் அப்படின்ற மெத்தட் மூலமா சொல்றோம். லென் அப்படிங்கிறது என்னமா, லென்ன்றது ஒரு ப்ரீ டிஃபைன் ஃபங்க்ஷன். இப்ப லென்ன்றதுக்கு பதிலா LENGTHன்னு போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். இதை நான் ரன் பண்றேன், எரர் காமிக்கும். ஏன்னா லென்த்ன்றது அதோட பேர் கிடையாது, லென்ன்றது தான் அதோட பேர். ஸோ ப்ரீ டிஃபைன் ஃபங்க்ஷன்னா என்ன, லென்த்தை தானே கண்டுபிடிக்கணும். அப்ப நம்ம இஷ்டத்துக்கு டைப் பண்ணலாம் அப்படின்னா நம்ம இஷ்டத்துக்குலாம் டைப் பண்ண முடியாது. இதுக்கு மீனிங் என்னன்னா லென்த்தை கண்டுபிடிக்கணும். ஆனா அவங்க என்ன வேர்டு யூஸ் பண்ணி, என்ன பேரை யூஸ் பண்ணி அவங்க சேவ் பண்ணி வச்சிருக்காங்க ஒரு லைப்ரரியில அப்படின்னா லென் அப்படின்ற ஒரு வேர்டை யூஸ் பண்ணி தான் இந்த லிஸ்ட்ல இருக்கிற வேல்யூஸோட லென்த்தை கண்டுபிடிக்கிறதுக்கு பில்ட்-இன் ஃபங்க்ஷனா லைப்ரரியில ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் நம்ம என்னன்னு சொல்றோம், நம்ம ப்ரீ டிஃபைன் ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேவா? நேத்து பார்த்த சில ப்ரீ டிஃபைன் ஃபங்க்ஷன்ஸை உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணி காமிக்கிறேன். x = 5 அப்படின்னு கொடுத்துட்டேன். print type of x அப்படின்னா என்ன, இன்டீஜர் டைப். இது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுமா? ஓகேவா? இந்த டைப்பை பத்தி பார்த்துட்டோம். இந்த இன்டீஜர் டைப்ல நம்ம ஃபர்ஸ்ட் நேற்று பார்த்தது என்ன, டைப் கன்வர்ஷன். என்னன்னு, நான் கொடுத்துருக்கிற ஒரு வேல்யூவை இன்டீஜர் டைப்பா கன்வெர்ட் பண்ணி டிஸ்பிளே பண்ணு அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். இதை பாருங்க, இப்ப எக்ஸ்ல 5.3ன்னு கொடுக்குறேன். ஆக்சுவலா 5.3ன்றது என்ன டைப்புமா, டெசிமல் டைப், டெசிமல் வேல்யூ. அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஃப்ளோட் டைப்னு நான் சொல்லுவோம். இதை நான் என்ன பண்ண போறேன், இன்டீஜரா கன்வெர்ட் பண்ண போறேன். அப்ப கன்வெர்ட் பண்றதுக்கு நான் என்ன பண்ணணும், int of 5.3 அப்படின்னு நான் கொடுத்துருப்பேன். ஸோ இன்ட்ன்றது என்ன, இன்டீஜர் டைப்பு. இந்த 5.3ன்ற வேல்யூவை நான் என்ன பண்ண போறேன், இன்டீஜரா கன்வெர்ட் பண்ண போறேன். இப்ப பாருங்க, print of xன்னு கொடுக்குறேன். உங்களுக்கு என்ன வேல்யூ டிஸ்பிளே ஆகுது பாருங்க, 5. பாத்தீங்களா, 5ன்றது தான் டிஸ்பிளே ஆகுது. ஏன், 5.3ன்ற டெசிமல் நம்பரை அந்த ஃப்ளோட் வேல்யூவை நான் என்னவா மாத்துறேன், இன்டீஜர் வேல்யூவா கன்வெர்ட் பண்றேன். இதுக்கு பேர் தான் டைப் கன்வர்ஷன். ஸோ எக்ஸ்ல இப்ப எனக்கு என்னன்னு வேல்யூ ஸ்டோர் ஆயிருக்கும், 5 தான் ஸ்டோர் ஆயிருக்கும். இப்ப பாருங்களேன், 5.3க்கு பதிலா 5.9 நான் கொடுத்துட்டு எக்ஸிக்யூட் பண்றேன். எனக்கு ஆன்சர் என்ன வருது, 5 தான் வருது. நீங்க கேட்கலாம், நார்மலா நாம என்ன பண்ணுவோம், 5.5 ஆர் பாயிண்ட்டுக்கு அப்புறம் 5 ஆர் 5க்கு மேலேயோ இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், 6ன்னு ரவுண்ட் ஆஃப் பண்ணுவோம். ஓகேவா? ஆனா இங்க அந்த மாதிரி 6ன்னு ரவுண்ட் ஆஃப் பண்ணாது. அந்த டெசிமல் பாயிண்ட்டுக்கு முன்னாடி என்ன நம்பர் இருக்கோ அதை தான் ஒரு ஹோல் நம்பரா எடுத்துக்கும். பைத்தானை பொறுத்த வரைக்கும் டெசிமல் பாயிண்ட்ஸை இது அவாய்ட் பண்ணிட்டு அந்த டெசிமல் பாயிண்ட்ஸ்க்கு முன்னாடி என்ன நம்பர் இருக்கோ அந்த ஹோல் நம்பரை தான் இன்டீஜரா கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கும். சரியாமா? இப்ப பாருங்களேன், இன்னொரு விஷயம் பாருங்க. பைத்தான்ல சிங்கிள் கோட்ஸ் போட்டுட்டு நான் வந்து 5ன்னு கொடுத்துருக்கேன்.
சிங்கிள் கோட்ஸ்குள்ளே கொடுத்தோம் அப்படின்னா அதுக்கு என்னமா மீனிங்? ஸ்ட்ரிங்னு மீனிங். ஏன்னா இது நான் சிங்கிள் கோட்ஸ்குள்ளே இப்போ நீங்கள் இதை என்னன்னு சொல்லுவீங்க? சிங்கிள் கோட்ஸ்குள்ளே கொடுத்தேன்னா இதை நம்பர்னு சொல்ல மாட்டீங்க, ஸ்ட்ரிங்னு சொல்லுவீங்க. இதை நான் இப்போ எக்ஸிக்யூட் பண்ணி காமிக்கிறேன். அங்கேயும் ஃபைன் தான் இருக்குது, ஸோ வேறு நம்பர் கொடுத்து காமிக்கிறேன். 56ன்னு வச்சுக்கோங்களேன். ரன் பண்ணுறேன். 56ன்னு வருது பாருங்க. ஆக்சுவலாக ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூவை நம்ம இன்டீஜராக கன்வெர்ட் பண்ண முடியுமா? கன்வெர்ட் பண்ண முடியாது, எரர் அடிக்கும்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் பைத்தானில் எப்படின்னா அந்த ஸ்ட்ரிங் வேல்யூவை கன்வெர்ட் பண்ணுறப்ப அது நம்பராக இருந்ததுன்னா நமக்கு எரர் காமிக்காது. இதே டெக்ஸ்ட் வேல்யூவாக இருந்தால் எரர் காமிக்கும். எக்ஸாம்பிளுக்கு 56 எடுத்துட்டு நான் இப்போ ஆப்பிள்னு டைப் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இது என்னது? டெக்ஸ்ட் வேல்யூ. இந்த டெக்ஸ்ட் வேல்யூவை நான் இன்டீஜராக கன்வெர்ட் பண்ண சொல்கிறேன். ரன் பண்ணுறப்ப எரர் காமிக்கும் பாருங்க. எரர் காமிக்குதா? ஏன்? ஆப்பிள்ன்றது டெக்ஸ்ட் வேல்யூ, இதை நம்ம என்னவா மாற்ற முடியாது? நம்பரா மாற்ற முடியாது. அப்போ அந்த சிங்கிள் கோட்ஸ்குள்ளே இருக்கிற வேல்யூவை எடுக்கும். அந்த வேல்யூ அந்த டேட்டா நியூமரிக் எலமெண்ட்டாக இருந்தது அப்படின்னா அந்த நியூமரிக் வேல்யூவை என்னவா கன்வெர்ட் பண்ணும்? இன்டீஜராக கன்வெர்ட் பண்ணும். அதர்வைஸ் இது என்ன காமிக்கும்? நமக்கு எரரை டிஸ்பிளே பண்ணி காமிக்கும். இன்வாலிட் லிட்ரல் ஃபார் இன்டீஜர் வித் பேஸ் 10ன்னு போட்டிருக்காங்க பார்த்தீங்களா? ஆப்பிள்னு என்ன? ஆப்பிள்ன்ற டெக்ஸ்ட் வேல்யூவை என்னவா பண்ண முடியாது? என்னால் இன்டீஜராக கன்வெர்ட் பண்ண முடியாது அப்படின்னு காமிக்குது. ஸோ இவ்வளோதான் கான்செப்ட். இதுக்கு தான் டைப் கன்வர்ஷன் பேர். ஒரு டேட்டா டைப்லேருந்து இன்னொரு டேட்டா டைப்க்கு நம்ம கன்வெர்ட் பண்ணி காமிக்கிறோம்ல, இதுக்கு பேர் தான் டைப் கன்வர்ஷன். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் ஒன் ஃப்ளோட்ல பார்ப்போம். ஃப்ளோட் ஆஃப் 23ன்னு கொடுத்துருக்கேம்மா. ஃப்ளோட்னா என்னமா மீனிங்? பாயிண்ட் வச்சு நமக்கு டிஸ்பிளே பண்ணணும் நம்பரை. இப்போ இந்த 23யோட ஃப்ளோட் வேல்யூ என்ன? 23.0 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏன்னா ஃப்ளோட்னால டெசிமல் பாயிண்டோட இருந்தால் மட்டும்தான் அது ஃப்ளோட். இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். 23.0ன்னு வருது பார்த்தீங்களா? ஸோ இதுதான் ஃப்ளோட் வேல்யூ. இப்போ என்னது? உள்ளர இருக்கிற இன்டீஜரை எனக்கு ஃப்ளோட்டாக கன்வெர்ட் பண்ணி காமிக்குது. இப்போ நான் 23.78ன்னு காமிக்கிறேன். எப்படி டிஸ்பிளே ஆகும்? 23.78. இதுவே நான் உள்ளர இதே மாதிரி சிங்கிள் கோட்ஸ்குள்ளர 67 நான் கொடுக்குறேன். 67.0ன்னு காமிக்கும். இன்டீஜருக்கு சொன்னதுதாமா. சிங்கிள் கோட்ஸ்குள்ளர இருக்கிற வேல்யூவை என்னவா எடுத்துக்கும்? நியூமரிக் வேல்யூவா இருந்ததுன்னா நியூமரிக் வேல்யூவா எடுத்து ஃப்ளோட்டா கன்வெர்ட் பண்றப்ப டெசிமல் பாயிண்ட் போட்டு 0ன்னு போட்டு டிஸ்பிளே பண்ணும். இதையே நான் அங்க சொன்ன மாதிரியே இப்ப ஆப்பிளுக்கு பதிலா ஒரு பால் அப்படின்னு நான் டைப் பண்றேன். இப்போ எக்ஸிக்யூட் பண்றப்ப எரர் காமிக்குமாமா? நிச்சயமா எரர் காமிக்கும். ஏன்னா டெக்ஸ்ட் வேல்யூவை நம்ம என்ன பண்ண முடியாது? ஃப்ளோட்டா கன்வெர்ட் பண்ண முடியாது. இதுதாமா டைப் கன்வர்ஷன். ஓகேவா? அடுத்தது மினிமம் மேக்சிமம் பார்ப்போமா. print min of x. இப்போ 12ன்றதுதாமா மினிமம் வேல்யூ. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, மேக்ஸிமம் கொடுக்குறேன். அதே மாதிரி print max of x. 67. ஓகேவா? இதில் நீங்கள் மைனஸ் வேல்யூ போடுங்களேன், நெகட்டிவ் வேல்யூஸு. இப்போ இதில் மினிமம் வேல்யூ என்ன? -45 மாறும் பாருங்க. இந்த பாருங்க -45ன்னு வந்துருச்சு. ஸோ பாசிட்டிவ் இன்டீஜர் வேல்யூஸ் எது வேணாலும் நம்ம இதில் எடுத்துக்க முடியும். ஸோ மினிமம்னா என்ன? மினிமம் வேல்யூ என்னவோ அதை டிஸ்பிளே பண்ணோம் அந்த லிஸ்ட்டில். மேக்ஸிமம்னா மேக்ஸிமம் வேல்யூ என்னவோ அதுதான் டிஸ்பிளே பண்ணுமா. ஓகே, தேங்க்யூமா.